Yes. Hello, 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 hello. Yo. Hi, hello. என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கா? Is my audio video clear? I'm extremely sorry. லேட் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. டேக்கனா ஒன் எனக்கு பிபிடி பண்ண டைம் பத்தல. ரெண்டாவது நான் உங்களுக்கு மெட்டீரியல் தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல அடிஷ்னலா ஒரு சில விஷயத்த உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக ஆட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட் இஸ் வை மை மை கிளாஸ் காட் டிலேட். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். பட் டோன்ட் வரி, வி வில் என்ஷூர் தட் வி ஃபோக்கஸ் ஆன் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் டுடே. டேக்கனா இன்னைக்கு கிளாஸ் ஒரு சாதாரண கிளாஸா இருக்கவே போறது இல்ல. Today's class is going to be a replica of your NEET 2026 exam. சரியா? So, இன்னைக்கு class is purely going to be a replica of your NEET 2026 exam. And exacta எப்படி எல்லாம் question வரலாம்ங்கறத I have speculated and I have given in this sample paper. Okay வா? இதுல இருந்து ஷார்ட்டா போன வருஷம் நான் இதே மாதிரி பண்ணப்போ nearly 35 questions came directly in the same concepts which we said. So இந்த வருஷமும் அதே அளவுக்கான accuracy-ய நம்ம இந்த கிளாஸ்ல கொடுக்க போறோம். So everyone please ensure that you're sharing this with your friends so that அவங்களுக்குமே உபயோகமா இருக்கட்டும். And நான் சொன்னேன் இல்லையா, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு மெட்டீரியலை தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. So I'll show you that material. Okay, I'll show you that material so that you can understand how much your teacher has worked for you. சரியா? So இங்க நான் physical, organic, inorganic ஆன complete formula, naming reactions, reagent with uses, exception, conversion, trends எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்திருக்கேன். So this is how the structure is. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு சாப்டரா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல கொடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் வைஸ் ஃபார்முலாஸ் உங்களுக்கு இருக்கும் கண்ணா. சோ சம் பேசிக் கான்செப்ட்ஸ்ல என்னெல்லாம் ஃபார்முலா இருக்கு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல என்னென்ன ஃபார்முலாஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு, தெர்மோடைனமிக்ஸ்ல என்னென்ன ஃபார்முலாஸ், ஈக்லிபிரியத்துல என்னென்ன ஃபார்முலாஸ், இந்த மாதிரி ஃபுல்லா ஃபார்முலாஸை நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் given you trends. என்னென்ன ட்ரெண்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமோ அதை கொடுத்துருக்கேன் with color coding. Dekana, I'll give you this PDF. You don't have to worry. சரியா? உங்களுக்காக தான் இந்த PDF பண்ணியிருக்கேன். So take a look of this PDF. So inorganic-ஆன complete trends. ஓகேவா? எல்லா ட்ரெண்ட்ஸும் இதுல இருக்கு. சாப்டர் வைஸா இம்பார்ட்டன்டான ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இங்க குரூப் வாரியா கூட கொடுத்திருக்கேன். ஓகேவா? DNF, coordination compounds, CFT-ல எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், what are all the formula, what are all the series which you have to remember, exceptions என்னென்ன இருக்கு எல்லாத்தையுமே மொத்தமா கொடுத்திருக்கேன். ஐசோமரிசம், IUPAC nomenclature completely done. அடுத்ததா ஆர்கானிக் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட்ஸ் கொடுத்திருக்கேன். பிளஸ் ஐ என்னென்ன, மைனஸ் ஐ என்னென்ன, தென் கார்போகேட்டையான், கார்பானியான், அசிடிட்டி, பெசிசிட்டி, அரோமேட்டிசிட்டி, அப்புறம் ஹைட்ரோகார்பன்ஸ்ல ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஆல்கேன்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அதோட எல்லா ரியாக்ஷனும், நேமிங் ரியாக்ஷன் அண்ட் ஆல் த அதர் ரியாக்ஷன் which you have to see. சரியா? ஹாலோ அல்கீன்ஸ் அண்ட் ஹாலோரைன்ஸ்ல SN1 versus SN2, அதுக்கப்புறமா எலிமினேஷன், அதுக்கப்புறமா ரியாக்ஷன் வித் ஸ்பெசிபிக் ரியேஜென்ட்ஸ், ஹாலோ அரீன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ், ரொம்ப முக்கியமான எக்ஸெப்ஷன்ஸ். ஓகே, whichever I have given you in red color, அதெல்லாம் கொஞ்சம் முக்கியம், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சரியா? So please note it down. I am giving you this PDF. Please wait. அப்புறமா நம்மளோட ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட், அமைன்ஸ், டயோசோனியம் சால்ட், பயோமாலிகுல்ஸ் இவங்களோட நோட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் டி நான் ரியேஜென்ட்கான மாஸ்டர் லிஸ்ட் கொடுத்திருக்கேன். லைக் என்னென்ன ரியேஜென்ட் இருக்கோ, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், அது என்ன, இட் இஸ் a strong reducer, எங்க எல்லாம் அது ஆக்ட் ஆகும், அது என்ன பண்ணும், எக்ஸெப்ஷன் என்ன, கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரியேஜென்ட், அதோட மெயின் யூஸ், எக்ஸெப்ஷன் ஆர் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், இத ஃபுல்லா நான் உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி தந்திருக்கேன். சரியா? கிளியரா? அதுக்கப்புறமா நேமிங் ரியாக்ஷன் ஃபுல்லா எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வைக்கணுமோ, ஆல்டிஹைட், ஆல்டால், கிராஸ் ஆல்டால், கேனிசரோ, கிராஸ் கேனிசரோன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாவே
எதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுமோ எல்லாத்தையுமே உங்களுக்கு இதுல நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? கிளியரா? எஸ். oxymercuration, everything. Then important organic conversions. என்னென்ன கன்வர்ஷன்லாம் கேட்பாங்க? அந்த A gives B, B gives C, C gives D. என்னென்ன கன்வர்ஷன்லாம் கேட்பாங்க, கொடுப்பாங்க. அதுக்கான full details. Common conversions எதெல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க? எப்படி எத்தனால ஈத்தைனா மாத்துறது, பென்சீனா ஃபீனாலா மாத்துறது, அதுக்கான complete reagent list. ஆல்ரெடி reagent நீங்க படிச்சிருப்பீங்க, பட் இருந்தாலும் சரியா ஃபுல்லா நான் கொடுத்திருக்கேன். தென் inorganic trends and exceptions. சரியா? இது கிட்டத்தட்ட 26 பேஜ். I have not slept yesterday night. உங்களுக்காக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா இதுல நான் ஒர்க் பண்ணிருக்கேன் கண்ணா. ஓகேவா? ஐ கேன் ஜஸ்ட் கிவ் யூ லைக் ஏதாவது டெலிகிராம்ல இருந்து மெட்டீரியல் எடுத்தோ இல்லைன்னா ஏதாச்சும் யூடியூப்ல இருந்து ஒரு மெட்டீரியல் எடுத்தோ நான் கொடுக்கலாம். பட் ஐ வில் நாட் டூ தட். நான் உட்கார்ந்து உங்களுக்காக இதெல்லாம் டைப் பண்ணியிருக்கேன். சரியா? So then group wise trends-க்கான summary, atomic size, ionization enthalpy எல்லாமே important trends ஓட exceptions. சரியா? group 16க்கு என்னென்ன exception, 17க்கு என்னென்ன, 18க்கு என்னென்ன, D block-க்கான trends என்னென்ன, diagonal relationship என்னென்ன, coordination chemistry-க்கான quick sheet. ஏன்னா coordination chemistry-ல நிறைய மறந்து போவீங்க. சரியா? so அதற்கான quick sheet, quick recall hooks, mnemonics, because நிறைய பேர் என்னோட mnemonics கேட்டிருந்தீங்க, right? and final note. okay va? clear ah? so this PDF is what I am going to give you. இது specific-ஆ NEET 2026 and 2027 aspirants-க்காகவே உருவாக்கப்பட்ட நோட்ஸ். இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். கிளியரா? எஸ். so this is already added. ஒரு நிமிஷம் அதையும் பார்த்துறேன். ஆட் பண்ணலையா? 1 minute. ஒரே நிமிஷம்டா, நான் ஆட் பண்ண சொல்லிடுறேன். Okay, I have informed him. சரியா? இவங்க இத டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் இப்ப ஆட் பண்ணிடுவாங்க, so that you can have a note. Okay? All right? so இந்த மெட்டீரியல் உங்களுக்கு போதும்டாக்க. நான் கெமிஸ்ட்ரியில கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரிவைஸ் பண்ண இது போதும். எல்லா மெமரைசிங் கான்செப்ட்ஸையும் நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். ஸோ டோன்ட் வரி, யூ ஜஸ்ட் நீட் திஸ் ஒன் PDF in order to crack your chemistry. சரிங்களா? இந்த கெமிஸ்ட்ரி மாஸ்டர் PDF போதும். ஃபைன். yes Ananya, I had Dakana, I had, but literally these were the sleepless nights which I would ever have. Nearly 48 hours 48 hours sleepless night. இன்னைக்கும் அது கண்டினியூ ஆகும். But still I want you guys to get maximum benefit out of these classes. அதனால மட்டும்தான் I am doing this, Rakana. So please take a note of it. I am once again telling you, இந்த ஒரு PDF சீக்கிரமாவே பின் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம இந்த கிளாஸ்லயே ஆட் பண்ணிடுவோம். சரியா? எஸ் கண்ணா, I had lunch கண்ணா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். So please ensure that you are downloading this PDF. கிளாஸ் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நடுவுல இந்த PDF ஆட் பண்ணுவாங்க, உங்களுக்கு டவுன்லோட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? கிளியரா? Afra, I have informed Subhash sir and our Vijay sir to work on it, Rakana. Okay? Yes. So this PDF will be given to you in the description and pin comment. If in case யாருக்காச்சும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, reach out to me in Instagram. I'll share it with you. Okay? Yes. It literally took me 3 days ra இத முடிக்கிறதுக்கு. But now it is over and now we are going to start our session. Dekana in the 26 page kana PDF which contains formulas, naming reaction, reagent with uses, exception, conversion, trends and all the important points from each of the chapter. Okay va? So இதை எல்லாத்தையுமே please ensure that you take a note of it. சரியா? இந்த PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. Without fail, this PDF will be given to you in the end of the session. Okay va? Yes. Okay. Right. இப்போ செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்.
Hello my dear doctors, this is your Premila Mam and இப்போ நம்ம செஷனுக்குள்ள போக போறோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த PDF which contains formulas, naming reaction, uses, reagent, exception, conversion, trends, important points to ponder. Last minute package of chemistry. இந்த PDF நான் description and pin commentல add பண்ணுவேன். class ஃபுல்லா பார்க்கறவங்களுக்கு இந்த PDF கிடைக்கும். சரியா? ஓகேவா? Right. Now we are going to questions rakana. 720 on 720 எடுக்க முடியலேனாலும் நம்ம கெமிஸ்ட்ரியில 140 பிளஸ் எடுக்க போறோம். அதற்கு தேவையான ப்ராப்பரான மெட்டீரியலை தான் நம்ம இந்த செஷன்ல क्वेश्चंஸா பார்க்க போறோம். So this session is going to be a proper NEET 2026 replica. எல்லாரும் மறக்காம இந்த செஷனை ஃபுல்லா பாருங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் வரட்டும். ஓகேவா? சோ தர்ஷினி, அனன்யா ரெண்டு பேரும் இன்னைக்கு நம்ம கிளாஸ் லீடர்ஸா இருக்க போறீங்கடா கண்ணா. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் த கிளாஸ் அண்ட் ஷால் வி ஸ்டார்ட் த செஷன்? எஸ் ஐஷா, நம்ம கமல் சிராஜ் நம்மளோட ஐஷாடா கண்ணா. 140 பிளஸ் ஷோர் ஷார்ட் யூ கேன் டேக் இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் த கிளாஸஸ். ஓகேவா? ரைட், shall we start? Yes, Yippo, we are going to start the session right away and the very first question for the day is the number of moles of KMnO4 required to oxidize 1 mole of ferrous oxalate in acidic medium is. So acidic mediathula number of moles of KMnO4 required to oxidize 1 mole of ferrous oxalate கேட்டிருக்காங்க. 1 mole of ferrous oxalate நம்ம ஆக்சிடைஸ் பண்றதுக்கு எவ்வளவு moles of KMnO4 வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கான ஆன்சர் என்னடா கண்ணா? What is the answer? Thank you Hanifa. Anytime. சொல்லுங்க பாப்போம். These are exact replicas rakana. Literally na solren because lot of efforts has been put in preparing all of these materials for you. Na தைரியமா சொல்லுவேன், உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸஸும் மெட்டீரியல்ஸும் வேற எங்கேயும் கிடைக்காது. But we are doing it for you. So quickly smash the like button and let me know the answer for this question. Yes, இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க, நம்மள்ட்ட ferrous oxalate கொடுத்திருக்காங்க FeC2O4. இதுல Fe ஓட oxidation number என்னடா கண்ணா? It is Fe2+. இத நம்ம Fe3+ ஆ மாத்தணும். Fe2+ நம்ம Fe3+ ஆ மாத்தணும். எப்படி மாத்தலாம்? 1 electron will be lost. அந்த last electron C2O4 க்கு போகணும். கரெக்டா? Yes. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? We have to understand what exactly happens here. இங்க KMnO4 acidic mediateல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் நேத்துக்கு கிளாஸ்லயே சொன்னேன், KMnO4 acidic mediateல Mn2+ ஒரு கலர்லெஸ் சொல்யூஷனா மாறும் அப்படின்னு. சோ இங்க என்ன நடந்திருக்கு? You are getting from +7 it has been to +2, which means 5 electrons நீங்க வாங்குறீங்க. There is a loss of 5 electrons from here. Correct? Yes. Sorry, there is a gain of 5 electrons here. Correct? Right? இப்போ நம்ம அடுத்ததா என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம இந்த ஒரு பேசிக் கன்வர்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் C2O4 ல இருந்து இந்த ரியாக்ஷன்ல எத்தனை எலக்ட்ரான் கண்ணா? How much electron are you losing here? C2O4 Fe+2 na இது -2, இது CO2 ஆ மாறணும். கரெக்ட்டா? Which means 3 electrons are lost here. 3 electron, 1 electron, 5 electron. இதெல்லாம் வச்சிட்டு நம்மளோட moles calculate பண்ணலாமா? So we know moles of KMnO4 into இங்க 5 electron இருக்கா into 5 is equal to moles of FeC2O4 into இங்க ஒரு 1 இங்க ஒரு 3, 1 into 3. ஓகேவா? 3. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன? It is none other than 3/4. Very good Rakana.
Super. So KMnO4 needed here is 3 இங்க இருக்கு. இந்த 5 ஐ இப்படிக்கா கொண்டு வந்தீங்கன்னா 3/5. 3/5 is the right answer. Very good Rakana. Wonderful, wonderful. அழகா ஆன்சர் பண்ணிட்டீங்க. டாக்டர்ஸ் நம்ம ஒன்னு பண்ணலாம். இப்போ 90 क्वेश्चन சால்வ் பண்றோமா? we will try to give marks for the question. ஓகேவா? எல்லாரும் ஒரு நோட் எடுத்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல क्वेश्चंस சால்வ் பண்ணுங்க. சரியா? இந்த மாதிரி நோட் இருக்குன்னா, by the way you know I take questions from our PYQs only. இந்த மாதிரி நோட் இருந்துச்சுன்னா இந்த நோட்ல ரைட் ஹேண்ட் சைடு क्वेश्चन சால்வ் பண்ணிட்டே வாங்க. அண்ட் ஒரு பேஜ் எடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन கரெக்ட்டா தப்பா அப்படிங்கறத எழுதிட்டே வாங்க. You don't have to prove me, but you prove it to yourself. யாரு ஃபுல் மார்க் வாங்குறா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? யாரு ஃபுல் மார்க் வாங்குறா அப்படிங்கறத பார்க்கலாம். ரைட் சைடு கால்குலேஷன், லெஃப்ட் சைடு क्वेश्चन. ஓகே, wonderful, wonderful Ananya, super Rakana. Let's try for 200 likes. Can we do this? ஒரு குட்டி ஃபயர் போடுங்களே. செஷன்ல ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு குட்டி குட்டி ஃபயர் எனர்ஜெட்டிக்கா போட்டு விடுங்க பாப்போம். Are you all ready to become a doctor? Please put a fire in the comment section Rakana. Please put a fire in the comment section. Quick, quick, quick. Yes. Potacha. These are all, I am once again telling you, these are all exact replicas of your NEET 2026 questions. இந்த மாதிரி தான் இதுல இருந்து தான் questions வரும். சரியா? So be ready for the blast. I am saying you once again about this question. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட்? இப்போ இந்த questionல உங்களுக்கு FeC2O4 இருக்கு. இங்க Fe+2 ஸ்டேட்ல இருந்து Fe+3 ஸ்டேட்டுக்கு மாறும். இந்த C2O4 என்ன பண்ணும்? இங்க இருந்து CO2 ஆ மாறும். So total number of electron transferred here is 3 electron. கரெக்ட்டா? ரைட்டா? எஸ். இப்போ KMnO4 பொறுத்தவரை KMnO4 acidic mediateல என்னவா மாறும்? acidic mediateல in acidic mediateல it will become +2. கரெக்ட்டா? அப்போ KMnO4 +7 ஸ்டேட்ல இருந்து Mn2 +2 ஸ்டேட்டுக்கு போகுது. There is a transfer of 5 electron. அப்ப எனக்கு என்ன தெரியுது? 5 electrons KMnO4ல இருந்தும், ஓகே, 3 electrons FeC2O4ல இருந்தும் கிடைக்குது. கரெக்ட்டா? இப்போ இத ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? இந்த 5 எலக்ட்ரானை இப்படிக்கா கொண்டு வரலாமா? You will get 3/5 electrons, which means 3/5 electrons KMnO4 கொடுக்கணும் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். இப்ப புரிஞ்சுச்சா லக்ஷிதா? இப்ப புரிஞ்சுச்சா கண்ணன்? எஸ். Thank you my dear. Clear? So far is it clear? Dekana 1/5 வராது, 3/5 தான் வரும். 3/5 தான் வரும். புரிஞ்சுச்சா? எஸ். ஓகே, பெர்ஃபெக்ட். அடுத்த ரெப்ளிகா क्वेश्चन பார்த்தோம்னா mass of 0.1 mole of Na2SO4 என்ன? mass of 0.1 mole of Na2SO4 என்ன? Very wonderful question. Let me know the answers Rakana. சூப்பரான क्वेश्चन. ஃபர்ஸ்ட் mole of 0.1 mole of Na2SO4 கேட்டிருக்காங்களா? Na2SO4 ஓட மோலார் மாஸை கண்டுபிடிங்க. இது டைரக்டா இப்படியே क्वेश्चन வராது. பட் what will happen? உங்களுக்கு இந்த மாடலை எங்கயாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி क्वेश्चन வரும். இந்த क्वेश्चनக்கு சொல்றேன். சரியா? இந்த क्वेश्चन, இந்த அப்ளிகேஷன் வர மாதிரியான क्वेश्चन வரும். ஹாய் யூசர், வெல்கம் ஆன் போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பி a part of this army. இன்னும் 2 நாள் தான், 2 நாள் தான் இருக்கு. பிளாஸ்ட் பண்ண போறோம். சரியா? ரைட்? ஓகே. இப்போ Na2 2 சல்ஃபர் which is sodium which is 2 into 23 plus ஒரு சல்ஃபருக்கு 32 plus 4 ஆக்சிஜன் 4 into 16. மொத்தமா எவ்வளவு வருது? 2 into 23 is 46. கரெக்ட்டா? 46 plus 32 plus
உங்களுக்கு 64 வருமா 4 16s are 64 மொத்தமா ஆட் பண்ணா எவ்வளவு வருது 142 molar mass of this compound is 142 இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும் my dear doctors அடுத்ததா நீங்க என்ன பண்ணணும் அடுத்ததாக நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இத அந்த மாஸ் கூட ரிலேட் பண்ணி பார்க்கணும் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும் number of moles is equal to given mass divided by molar mass இங்க given mass தானே கண்டுபிடிக்கணும் அப்ப இந்த molar mass இப்படிக்கா கொண்டு போய்க்கலாமா what will you get ராகனா you will get molar given mass is equal to n into molar mass n into molar mass அப்ப மல்டிப்ளை பண்ணி பாருங்க n இங்க என்ன என்னங்கிறது 0.1 0.1 into molar mass எவ்வளோ இப்பதான் கண்டுபிடிச்சோம் 142 which will give you an answer of 14.2 grams so உங்க ஆன்சர் என்ன உங்களோட ஆன்சர் 14.2 grams ஆப்ஷன் ஏ டெக்கனா மார்க்க நோட் பண்ணிட்டே வாங்க நம்ம 90 क्वेश्चंसக்கு எவ்வளவு மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் சரியா கிளியரா சைடுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन கரெக்ட் தான் क्वेश्चन நம்பர் 1 டிக் क्वेश्चन நம்பர் 2 டிக் அப்படி நோட் பண்ணிட்டே வாங்க சரிங்களா ஓகே எஸ் பெர்ஃபெக்ட் ராகனா மேம் மோலார் மாஸ் இஸ் ட்வைஸ் இல்ல ஆயிஷா நோ ஆயிஷா இங்க Na2ங்கிறதுனால ரெண்டு சோடியம்ங்கிறதுனால 2 into 23 ஒரே ஒரு சல்ஃபருங்கிறதுனால 32 நாலு ஆக்சிஜன்ங்கிறதுனால 4 into ஒரு ஆக்சிஜனுக்கு 16 அப்போ 4 into 16 அப்படின்னு போட்டுக்கிறோம் சரியா கிளியரா இஸ் இட் கிளியரா கண்ணா அட்டாமிக் மாஸ் எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் அட்டாமிக் மாஸ் நம்ம எடுத்துக்கிறோம் கிளியர் எஸ் அடுத்தது क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா the number of angular nodes and radial nodes of 4p orbital are respectively dekana nodes base பண்ண question வந்துச்சுனா உங்களுக்கு டைரக்ட் 4 மார்க் கிடைச்சிரும் சரியா டைரக்ட் 4 மார்க் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தறலாமா எஸ் நோட்ஸ்ல எல்லாம் அழகா ஆன்சர் அழலாம் மார்க் அழலாம் ஆன்சர் அழலாம் சோ பார்த்தறலாமா இப்போ கவனிங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரியா ரைட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஆங்குலர் நோட் ரேடியல் நோட் ஆங்குலர் நோட் ரேடியல் நோட் 4p கொடுத்திருக்காங்களா இங்க nங்கிறது அந்த நம்பர் 4 Lங்கிறது அந்த நம்பர் p வச்சு சொல்லிடலாம் வினோ s க்கு L வேல்யூஸ் ஃபார் s வந்து 0 p வந்து 1 d வந்து 2 f வந்து 3 கரெக்ட்டா எஸ் அப்ப இத அப்படியே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா Lக்கு ஐ மீன் இங்க L வேல்யூ என்ன p வந்ததனால 1 ஓகேவா கிளியரா எஸ் தேக்கனா நோட் பண்ணிக்கோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் நோட் இட் டவுன் சரிங்களா சோ அப்ப 4 and 1 the answer is what இப்போதான் என்னும் எல்லும் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கு தான் ரேடியல் நோட்ஸும் ஆங்குலர் நோட்ஸும் கண்டுபிடிக்கணும் கரெக்டா சோ பரவாயில்ல சத்யா ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு தெரியலனா அடுத்த क्वेश्चनக்கு ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் ஓகேவா ரைட்டா இப்போ இங்க ஆங்குலர் நோட்ஸ் என்ன ஆங்குலர் நோட் இஸ் L ரேடியல் நோட் இஸ் n minus L minus 1 அப்ப ஆங்குலர் நோட் 4 சாரி ஆங்குலர் நோட் 1 ரேடியல் நோட் என்ன n minus L minus 1 அப்போ 4 minus 1 minus 1 which is 4 minus 2 which is 2 அப்போ 1, 2 option A is the right answer. Very good. Hi Anaga, welcome on board. 1, 2, option A is the right answer Ragana. Mass. Okay, அடுத்த question பார்த்தோம்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான question. சரியா half bar rule base பண்ணி வரக்கூடிய question. What happened with this? Okay. ஒரே நிமிஷம். The electronic configuration of copper showing 19th electron goes into அந்த 19வது எலக்ட்ரான் எங்க போகும்னு கேக்குறாங்க ஓகேவா இங்க உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டாங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம கண்டுபிடிக்க வேணாம் 19வது எலக்ட்ரான் எங்க போகும்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிடலாமா கமல் சிராஜ் ஆயிஷா எல் எப்படி மேம் 1 ன்னு கேக்குறாங்க
Dekana L value for S is 0. S orbital na 0. P orbital na 1. D orbital na 2. F orbital na 3. சரியா? Please note it down rakana. Please note it down. இதத்தான் அங்க அப்ளை பண்ணிருக்கோம். சரியா? So இப்போ 19வது எலக்ட்ரான் எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா we have to follow half-Boss rule, which is SS, PSPS, DPS, DPS, FD, PS, FD, PS. And இதோட நம்பரிங் என்ன? 1, 2, 2, 3, 3, 4, 3, 4, 5, 4, 5, 6, 4, 5, 6, 7 and 5, 6, 7, 8. Clear? புரிஞ்சுச்சா? இப்போ நீங்க 10 எலக்ட்ரானை முதல்ல கொடுங்க. ஃபர்ஸ்ட் 10 எலக்ட்ரான் இங்க, நெக்ஸ்ட் 10 எலக்ட்ரான் இங்க, இங்க 19வது எலக்ட்ரான் எங்க போகுதுன்னு தானே கேட்டிருக்காங்க. கரெக்டா? கரெக்டா? So showing the 19th electron goes to. Okay. இப்போ ஃபர்ஸ்ட் 10 எலக்ட்ரான் இங்க, செகண்ட் 10 எலக்ட்ரான் இங்க, மிச்சம் இருக்கிற 9 எலக்ட்ரானும் இங்க போற மாதிரி இருக்கும். சோ இங்க 9 எலக்ட்ரான்ஸ். இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எங்க உங்களோட லைக் 19வது எலக்ட்ரான் போகுது? 10 இங்க முடிஞ்சிச்சு, இது 12, இது 18, 19வது எலக்ட்ரான் 4s க்கு போகுது. கரெக்டா? 19th எலக்ட்ரான் எங்க போகுது? 4s க்கு எக்ஸாக்ட்டா போகுது. 19th எலக்ட்ரான் 4s ல தான் வரும். ரைட்டா? ரைட்டா? அப்ப obviously the correct answer is what? Obviously the correct answer is what rakana? Yes? இப்போ இத நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 4s ல தான் எலக்ட்ரான் போகும். Also the configuration is what? 4s2 3d9. அப்ப option B is the right answer. Yes, very good, very good. நான் சொன்ன மாதிரியே நோட்ல 3வது क्वेश्चन கரெக்ட்டே, 4வது क्वेश्चन கரெக்ட்டேன்னு டிக் பண்ணிட்டே வாங்க. சரியா? ஃபுல் மார்க் யார் வாங்குறான்னு பார்க்கலாம். ஓகேவா? ரைட், ஃபைன். இப்போ அடுத்த क्वेश्चन, amongst the following species identify the one that has no lone pair electrons on the central atom. சென்ட்ரல் ஆட்டத்துல எலக்ட்ரான் பேரே இல்லாதவங்க யாரு? சென்ட்ரல் பேர்ல எலக்ட்ரான் பேரே இல்லாதவங்க யாரு? இதுதான் क्वेश्चन. சரியா? கிளியரா? காப்பர் ஆகேட் இருக்கா? காப்பர் 29. எஸ் 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 டா கண்ணா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓ சாரி 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 சாரி, I made a mistake here. Sorry da kana. Inga actually 4s2 electrons varum. Correct? Question in itself is mistake. எனக்கு தெரிஞ்சு 19th electron 20th electron 19th and 20th electron ரெண்டுமே 4s ல தான் வரும். 19th electron 4s ல தான் இருக்கும். 20th electron தான் 3d க்கு போற மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? எஸ் எஸ். அப்ப ஆக்சுவலா கான்ஃபிகரேஷன் 3d10 4s1 தான். பட் 19th எலக்ட்ரான் 3d ல இருக்காது, 4s ல தான் இருக்கும். சரியா? ஏன்னா 19th எலக்ட்ரான் 4s ல தான் இருக்கும். 20th எலக்ட்ரான் தான் என்ன பண்ணும்? It will move to d orbital. Okay, 20th எலக்ட்ரான் தான் d orbital க்கு போகும். 19th எலக்ட்ரான் 4s ல தான் இருக்கும். So option A is the right answer. Yes, yes, clear? இல்லடா கண்ணா, இதுதான் ஆப்ஷன் ஏ தான், ஆப்ஷன் ஏ தான். பட் we have done the changes. 4s னு மாத்தணும். Okay, right? Okay, thank you for letting me know. அடுத்ததா, amongst the following species identify the one that has no lone pair electrons on the central atom. lone pair இருக்காத, central atomல lone pair இருக்காதவங்க யாரு அப்படினு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சலாமா? Can we find it out? Can we find it out? Yes. So, in case of ClF3, we know chlorine has a total of 7 electrons. Upon the 7 electrons, 3 bond pair பண்ணிருச்சுனா, total you will have 3 bond pair and 2 lone pair. Correct? And the 7 3 4 பிரிக்கிறீங்க, 3 bond pair. இந்த 4 electron lone pair க்கு போயிரும், so it is lone pair. கரெக்ட்டா? அடுத்ததா XaF4 க்கு போலாமா? XaF4 பொறுத்தவரை xenonக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுல 4 பாண்ட்னா 4
unbonded. அப்போ உங்களுக்கு எத்தனை bond pairum எத்தனை lone pairum இருக்கும்? 4 bond pairs and 2 lone pairs. இதுவே SF4 எடுத்துக்கிட்டீங்கன்னா in case of SF4 என்னடா கண்ணா நடக்கும்? SF4 ல சல்ஃபரோட outermost shell 6 electrons 4 bond pair 2 electron lone pair மாறிச்சுனா it is 4 bond pair plus 1 lone pair. Finally சிலிகானோட கேஸ்ல SiF4 சிலிகான்ட்ட எத்தனை bond pair இருக்கு எத்தனை lone pair இருக்கு? outermost shell 4 electron தான் இருக்கு because this comes under carbon. கரெக்ட்டா carbon family group 14 ல நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? Can she get tasty lassi? கரெக்ட்டா? Can she get tasty lassi? group 14 ல உள்ள எல்லாருக்குமே outermost shell 4 electron தான். அப்ப 4மே bond pair மாறிடுச்சுனா 4 bond pair 0 lone pair. அப்ப obviously the correct answer is what? The correct answer is option D. புரிஞ்சுச்சா? Clear? Very good Rakana. If you are having any doubt, please ask me out. எங்கேயாச்சும் டவுட் பிசுறு தட்டுதுன்னா கூட கேளுங்க, நான் கிளியரா சொல்லி தரேன். ஓகே ஃபைன். எஸ், அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா the shape of SO3 and SO3 2- are respectively. SO3க்கும் SO3 2- என்ன ஷேப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப SO3 பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? சல்ஃபர் has 3. சல்ஃபரோட ஸ்ட்ரக்சர் பார்க்க இப்படிதான் இருக்கும். சல்ஃபர் டபுள் பாண்டட் O, டபுள் பாண்டட் O, டபுள் பாண்டட் O. அப்ப இந்த SO3 ஸ்ட்ரக்சர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டெரிக் நம்பர் என்னவா இருக்கும்? You have 1 2 3 சிக்மா பாண்ட்ஸ், 3 சிக்மா பாண்ட்ஸ். ஏதாச்சும் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கா? சல்ஃபர் குரூப் 16 outermost shell 6 எலக்ட்ரான் தான். அப்போ 6ம் பாண்ட் ஆயிருச்சுன்னா no lone pair, 0 lone pair. அப்போ ஸ்டெரிக் நம்பர் இங்க 3. அடுத்ததா SO3 2- எடுத்துக்கிட்டீங்கன்னா in case of SO3 2- what will happen? சல்ஃபர் ஒரு டபுள் பாண்டட் O இருக்கும், சிங்கிள் பாண்டட் O, சிங்கிள் பாண்டட் O. கரெக்ட்டா? அப்ப இந்த கேஸ்ல உங்களுக்கு லோன் பேர் இருக்கா? எஸ், இந்த கேஸ்ல you should note this down. இந்த கேஸ்ல ஸ்டெரிக் நம்பர் is equal to எத்தனை பாண்ட் பேர் இருக்கு? 3 பாண்ட் பேர் இருக்கு. 3 பாண்ட் பேர் இருக்கு பிளஸ் எத்தனை லோன் பேர் இருக்கு? சல்ஃபரோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 4 பாண்ட் வந்துச்சுன்னா மிச்சம் ஒரு பேர் 2 எலக்ட்ரான், ஒரு பேர் 2 எலக்ட்ரான் இருக்கும். சரியா? சோ 1 லோன் பேர் எலக்ட்ரான் ஆட் பண்ணீங்கன்னா ஸ்டெரிக் நம்பர் 4. இப்போ இந்த ஸ்டெரிக் நம்பர் அண்ட் லோன் பேரை வச்சு உங்களால அதோட ஸ்ட்ரக்சரை சொல்ல முடியுமா? 3,0 3,0. இந்த கேஸ்ல the structure is going to be trigonal, shape is going to be trigonal planar. அதுவே இந்த கேஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா what is going to be the shape? 3,1 3,1 3,1 ன்னா it is pyramidal. கரெக்டா? அப்போ trigonal planar and pyramidal. option A is the right answer. ஏன் இங்க இது ரெண்டும் மாறுது? ஷேப் தான் கேட்டிருக்கான், ஜியோமெட்ரி கேட்கல. ஜியோமெட்ரி கேட்டா ஸ்டெரிக் நம்பர் வச்சு டைரக்டா ஹைபிரிடைசேஷனை சொல்லிடலாம். ஹைபிரிடைசேஷன் ஜியோமெட்ரியா சொல்லிடலாம். இல்ல ஷேப்னா நம்ம அந்த வெஸ்பார்ல பெருசா ஒரு டேபிள் காலம் போட்டோம்ல, கரெக்டா? பெருசா ஒரு லோன் இது போட்டோம்ல டேபிள் காலம், அதை வச்சு சொல்லிடலாம். அகஸ்தியா, how to find the lone pair ma'am? ரொம்ப ஈஸிடா கண்ணா. பொதுவா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் p block elements தான் இருக்கும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் 13 14 15 16 17 18 குரூப் 13 ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே 3 வேலன்ஸ் எலக்ட்ரான், 14 னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான், 15 னா 5, 16 னா 6, 17 னா 7, 18 னா 8. and இந்த எலிமெண்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? I have said you this multiple times, but இருந்தாலும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. குரூப் 13 பொறுத்தவரை the trick is bag it. ஓகேவா? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம்,
thallium. Group 14 எடுத்துக்கிட்டோம்னா இப்பதான் நான் சொன்னேன். What is it? Can she get tasty lassi? ஓகேவா? அதுவே group 15 எடுத்துக்கிட்டோம்னா the trick is நாகப்பாம்பு. It is a Gen-Z நாகப்பாம்பு. சரியா? So அதனால நாகப்பாம்பு asking சர்பத் பிஸ்கெட். அடுத்ததா group 16 எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க OC டீ குடிக்க போலாம். ஓகேவா? OC டீ குடிக்க போலாம். 17 பொறுத்தவரை எஸ் 17 பொறுத்தவரை it is first class biryani is an attraction. 18 பொறுத்தவரை ஹே ஹீலியத்துக்கு நீ ஆறு கிரிப்டான் from xenon radon. ஓகேவா? சோ இப்படி எல்லா p block எலிமெண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Is it clear so far? ஜித் அகஸ்தியா உங்களுக்கு புரிஞ்சிச்சடாக்கனா? அகஸ்தியா is it clear? டோட்டலா வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவுன்னு பாருங்க, அந்த மாலிக்யூல் எவ்வளவு பாண்ட் பண்ணுதுன்னு பாருங்க. மிச்சம் இருக்கிறதா லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். 2 லோன் பேர் எலக்ட்ரான் ஒரு பேர், 2 எலக்ட்ரான்ஸ் ஒரு பேர். சரியா? கிளியரா? புரிஞ்சுச்சா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. central atom is mostly going to be from p block only. clear? okay. டேக்கனா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகே, ஆல் ரைட். இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா for an ideal gas as temperature increases at constant volume, which of the following is true? temperature volume constant இருக்கும்போது increase ஆக இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். எஸ் சொல்லுங்க பாப்போம். தேங்க்யூ ராகனா. உண்மையிலேயே அனன்யா, தர்ஷினி பிரகாஷ், அப்புறம் நம்மளோட ஆத்யா, தேங்க்யூ சோ மச் ராகனா. உண்மையிலேயே ஐ ஃபீல் பிளஸ்ட் டு ஹேவ் யூ ஆல் கைஸ் சப்போர்ட்டிங் மீ லைக் எனிதிங். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். கிருஷ்ணா, நேத்திக்கு கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரிக்கான வீடியோ போட்டுனா அதை முதல்ல பாருங்க. கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறமா क्वेश्चंसக்கு வாங்க. சரிங்களா? எஸ். சோ இந்த क्वेश्चन ஒரு ஐடியல் கேஸ்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போ அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் என்ன நடக்கும்? See, though it is related to states of matter, சொல்யூஷன்ல இந்த ஒரு கான்செப்ட் வருது. அதனால தான் இந்த क्वेश्चனை படின்னு சொல்றேன். சரியா? okay, though it is from states of matter, சொல்யூஷன்ல இந்த ஒரு கான்செப்ட் வருது. so that is why I have taken this question. சொல்லுங்க, what will happen? yes, when temperature increases, kinetic energy of the molecule increases. இது நமக்கு சொல்யூஷன்லயும் வருது, நம்மளோட போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லயும் நம்ம படிச்சிருந்தோம். ஞாபகம் இருக்கா? do you remember? so அங்க எல்லா இடத்துலயும் வரதுனால please note it down. okay, thank you so much அக்ஷயா. is it clear டாக்கனா? அடுத்த क्वेश्चन போலாமா? yes. okay. இப்போ அடுத்த क्वेश्चन போனோம்னா it is from thermodynamics. which of the following processes is accompanied by decrease in entropy? இதுல எது decrease in entropy பொறுத்து இருக்கு? எஸ், உண்மையிலே தேங்க்யூ so much ராகனா. ஐ வில் என்ஷூர் தட் நம்ம கண்டிப்பா 140 எடுக்கிறோம். அதுக்கு தேவையான எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் நான் போடுறேன். சரியா? பிரசாத், my name is Premila. I am your chemistry faculty and I have been in this field for the past 11 years and 21 months. Super டாக்கனா. yes, இப்போ which of the following processes is accompanied by decrease in enthalpy? இங்க entropy எங்க குறையும்? யோசிச்சு பாருங்க. எப்பவுமே சாலிட விட லிக்விடுக்கு என்ட்ரோபி அதிகம், லிக்விட விட கேஸுக்கு என்ட்ரோபி அதிகம். என்ட்ரோபினா என்ன? ரேண்டம்னஸ். எவ்வளவு ஃப்ரீயா இதுதான் என் மாலிகுல்னா அது எவ்வளவு ஃப்ரீயா இப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் என்ட்ரோபி. கரெக்டா? அப்போ ரிவர்ஸ்ல நம்ம ஏதாச்சும் ஆக்ஷனை பண்ணோம்னா
அங்க என்ட்ரோபி குறையும். இங்க ரிவர்ஸ் ஆக்ஷன் எங்க நடக்குது? ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர் லிக்விட் சாலிடா மாறுது. அப்போ என்ட்ரோபி குறைய செய்யும். புரிஞ்சுச்சா? கிளியரா? Yes. Another question from thermodynamics. The enthalpy of neutralization of a strong acid with a strong base is minus 57.1. The value represents the enthalpy change for what? இங்க இந்த வேல்யூவை எங்க நீங்க அப்ளை பண்ணலாம்? This is your question. Very easy question ராகனா. Very easy question. அக்ஷயா, enthalpy அப்படிங்கிறது it is change in heat. சரியா? நம்மளோட ஹீட் இருக்குல்ல Q, Q வந்து path function. அத state functionஆ எடுத்தீங்கன்னா அதுதான் enthalpy. சரியா? Q ஓட தம்பி பையன் மாதிரி, ஓகேவா? தம்பி மாதிரி ரெண்டு பேரும் ஒரே கான்செப்ட் தான், பட் என்ன கேரக்டர் வேற. Q வந்து path functionனா இவன் வந்து state function. சரியா? இதுவே டெல்டா Sனா it is randomness in a body. அதாவது ஒரு ஆட்டம் எவ்வளவு ஃப்ரீயா மூவ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு என்ட்ரோபி அதிகம்னு சொல்றோம். சரியா? என்தால்பினா சேஞ்ச் இன் ஹீட், என்ட்ரோபினா randomness. கிளியரா? எஸ். ஓகே, இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் பிளஸ் ஸ்ட்ராங் பேஸ் எது வரலாம்? நம்ம எல்லாரும் எல்லாமே வரும்னு நினைப்போம், பட் ஆக்சுவலா இந்த வேல்யூ எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அக்வஸ் ஃபேஸ்ல, ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அக்வஸ் ஃபேஸ்ல எதை ரிலீஸ் பண்ணும்? H+ ரிலீஸ் பண்ணும். ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அக்வஸ் ஃபேஸ்ல எதை ரிலீஸ் பண்ணும்? OH- ரிலீஸ் பண்ணும். அப்ப இது ரெண்டும் சேர்த்து வாட்டர் கொடுக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான क्वेश्चनரா, பட் ட்ரிக்கியான क्वेश्चन. ரொம்ப ட்ரிக்கியான क्वेश्चन. ஏன்னா இது ரெண்டும் ஸ்ட்ராங், இது ரெண்டும் ஸ்ட்ராங். அப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகி ஆல் த அபோவ்க்கு போயிடுவோம். பட் கிடையாது. ஒரு ஆசிடா இருந்தாலும் பேஸா இருந்தாலும் அது ஒரு சால்வெண்ட்டுக்குள்ள போகும்போதா H+ OH- ரிலீஸ் பண்ணும். அது எப்ப அதை ரிலீஸ் பண்ணுதோ அப்பதான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். சரியா? சோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சுங்களா? இஸ் இட் கிளியர்? எஸ் எஸ் பிரசாத், ஐ எம் லெஃப்ட் ஹேண்டர் ராகனா. இப்ப புரிஞ்சுச்சா? ஒரு ஆசிடும் பேஸும் இந்த ஸ்ட்ராங்கான நியூட்ரலைசேஷனை காமிக்கணும்னா அத அக்வஸ் ஃபேஸ்ல நம்ம வைக்கணும். ஏன்னா ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் ஆர் போலார், ஸ்ட்ராங் பேசஸ் ஆர் போலார். அப்ப உங்க தண்ணிக்குள்ள வந்ததும் என்ன பண்ணுவாங்க? H+ஐயும் OH- ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் அவங்களை ரியாக்ட் பண்ண விடும்போதா இந்த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் நியூட்ரலைசேஷன் நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? So that is how I say option A is the right answer. Yes, நாளைக்கு நமக்கான classes இருக்கு. As our everyone ask. Hi Darshini, welcome on board. So நாளைக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 1 minute நான் கிளாஸ் எத்தனை மணிக்குன்னு காமிச்சிடுறேன். நாளைக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மார்னிங் 5:30 காலையில 5:30 மணிக்கு நான் உங்களுக்காக வந்துருவேன். நீங்களும் வந்துருங்க. சூப்பரா படிக்கலாம். சரியா? there is no night class today. ஈவினிங் கிளாஸோட முடிஞ்சிருச்சு. சோ நாளைக்கு மறக்காம மார்னிங் வந்துருங்க. மார்னிங் 5:30க்கு நம்ம கிளாஸஸ் இருக்கு. ஓகேவா? எஸ். Because இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு கண்ணா. We have to ensure that we are focusing towards our NEET exam. And அதுக்கு கண்டிப்பா நம்ம ஹார்ட் அண்ட் சோலை கொடுத்தாகணும். நம்ம பாடியை நம்ம எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணும். இவ்வளவு நாள் பண்ணலனாலும் கடைசி 2 நாளாச்சும் பண்ணுவோமே. ஸோ காலையில 5:30 மணிக்கு எல்லாரும் எந்திரிச்சு வந்துருங்க. யாராச்சும் தூங்கிடுவேன் மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜை இப்பவே போட்டு விட்டுருங்க. I will call you before the class. சரியா? கிளாஸுக்கு முன்னாடி நான் கூப்பிட்டு உங்களை எழுப்புறேன். சரியா? ஓகே. எஸ். அடுத்ததாக அடுத்த क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா thermodynamicsல Troutton's rule states that the ratio of delta VWAP by TB is approximately constant for many liquids. This value is approximately. டிகனா இத நான் ஸ்பெசிபிக்கா எடுக்க காரணம் this was asked previously. And இந்த Troutton's rule நிறைய பசங்களுக்கு தெரியாது. சரியா? நிறைய பசங்களுக்கு தெரியாததுனால they have missed this question.
இந்த கொஸ்டினை லிட்டரலி மிஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ அத நீங்க பண்ணக்கூடாது. அதனாலதான் we are seeing this question. Clear-ஆ? Yes. So Troutton's rule படி delta S is equal to delta H of vaporization divided by delta TB எப்பவுமே 88 joules per mole Kelvin inverse இருக்கும் அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா? ஆனா இந்த என்ட்ரோபிக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. This is an entropy at normal boiling point. இந்த entropy point எப்ப கிடைக்கும்? normal boiling pointல தான் கிடைக்கும். சரியா? யாராச்சும் காலையில எந்திரிக்க மாட்டீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்புங்க. I will make you wake up in the morning. சரியா? நான் காலையில கூப்பிட்டு எழுப்பி விடுறேன். This is my Instagram ID. சாரி, இது இல்ல அதுவும் என்னோடது தான், பட் ஸ்டில் ஓகேவா? இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுங்க, நான் உங்களுக்கு காலையில எழுப்பி விடுறேன். சரியா? கிளியரா? நோ எக்ஸாமுக்கு முன்னாடி போற வரைக்கும் உங்க கூடவே நான் கனெக்ஷன்ல தான் இருப்பேன், கவலைப்படாதீங்க. ஓகே, எஸ், நோட் பண்ணிட்டீங்களா? This is very very important, very very important. நிறைய பசங்க இத மிஸ் பண்ணிருக்காங்க. So note it down. ஓகேவா? Yes. Okay. அடுத்த question. Chloroform and acetone when mixed show. Chloroform and acetone mix பண்ணோம்னா என்ன காமிக்கும்? What will they show? Positive deviation, negative deviation, ideal behavior, இல்ல என்ன? யோசிச்சு பாருங்க. அசிட்டோனுக்கு ஸ்ட்ராங்கான ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. அசிட்டோனுக்கு ஸ்ட்ராங்கான ஹைட்ரஜன் பாண்ட் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கு. குளோரோஃபார்முக்கு ஹை ஸ்ட்ராங் பாண்ட் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ it shows negative deviation from Raoult's law. Very good, very good. It shows negative deviation from Raoult's law. Raoult's lawல negative deviation காமிக்கும். சரியா? கிளியரா? Okay. அடுத்த question. An aqueous solution of glucose is 10% mass to mass percent. The mole fraction of glucose என்ன? Mole fraction என்னன்னு கேட்டிருக்கான். எங்க இருந்து? mass percentageல இருந்து. ஓகேவா? mass by mass percentageல இருந்து mole fraction கேட்டிருக்கான். எப்படி இத கண்டுபிடிக்கலாம்? யோசிச்சு பாருங்க. 10% மாஸ்ன்னு கொடுத்திருக்காமா, இங்கேயே நம்ம ஸ்டக் ஆயிருவோம். ஆனா ஸ்டக் ஆக கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? You should keep in mind that if it is 10%, then 10 gram of glucose நான் 100 gram of சொல்யூஷன்ல பார்க்க முடியும். இதத்தான் இது மீன் பண்ணுது. அப்போ உங்களுக்கு given mass of glucose கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான். You have got the given mass of glucose. உங்களுக்கு molar mass of glucose தெரியும். இப்போ mole fraction கண்டுபிடிச்சிடலாமா? Shall we find the mole fraction? கண்டுபிடிச்சிடலாமா? We know first number of moles of glucose is 10 divided by 180, which is 1 by 18. 1 by 18 ஓட வேல்யூ என்னடா கண்ணா? 1 by sorry mole fraction of glucose. correct. Mole fraction of glucose என்ன? உங்களுக்கு 10 by 180. அப்போ 1 by 18. 1 by 18 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? அப்ராக்சிமேட்டா 0.055 வருதா? கரெக்டா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டரையும் கண்டுபிடிங்க, which is 100 grams 10 gram glucose 90 grams water divided by 18. 90 by 18 will give you 5 moles. கரெக்டா? So 5 moles of water இருக்கு, 0.055 moles of உங்களுக்கு glucose இருக்கு. கரெக்டா? இப்போ mole fraction கண்டுபிடிச்சோம்னா 0.055 divided by 5 plus 0.55. கரெக்டா? 0.055. இப்போ இதை ஈக்குவேட் பண்ணி பாருங்க. ஈக்குவேட் பண்ணோம்னா அசால்ட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன? It is none other than 0.0099. கிடைக்குதா? அப்ராக்சிமேட்டா சொல்றேன், பாத்தீங்கனாலும் அதான் வேல்யூ வரும். So option B is the right answer.
Is it clear? 0.01 அல்ல 0.0099 தான் வரும். ஓகேவா? So option B is the right answer. இந்த மாதிரி questionல தான் approximation எடுக்க கூடாது. சரியா? இந்த மாதிரி just பாயிண்ட்ல வித்தியாசம் வருதுன்னா approximation எடுக்க கூடாது, exact values எடுக்கணும். கிளியரா? புரிஞ்சுச்சா? அடுத்த question போயிடலாமா? Okay, so here we go with the next question. The standard electrode potential of lithium plus lithium is இவ்வளோ. So value அவனே கொடுத்துட்டான். ஓகே, எனக்கு இப்படி பேசும்போது அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தேவா, இதுதான் என் தம்பி ஜீவா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் யூ கீப் திஸ் இன் மைண்ட். ஓகேவா? ரைட், அப்படி வைப் பண்ணியாச்சு நம்ம படிப்போமே. ரைட், இப்போ இந்த கொஸ்டின்ல இங்க என்னதான் சொல்ல வந்திருக்கான்? என்னதான் சொல்ல வந்திருக்கான் சொல்லுங்க பாப்போம். என்னதான் சொல்ல வந்திருக்கான் இவன்? We all know that lithium is the strongest oxidizing agent. காரணம் என்ன? அதோட SRP வேல்யூ நெகட்டிவா இருக்கு. நெகட்டிவா இருந்தா ஆக்சிடைசிங் ஏஜென்ட், பாசிட்டிவா இருந்தா ரெடியூசிங் ஏஜென்ட். அப்ப என்ன ஆகும்? சாரி, மாத்தி சொல்லிட்டேனா? நெகட்டிவா இருந்தா ரெடியூசிங் ஏஜென்ட், பாசிட்டிவா இருந்தா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சாரி ராகனா, நெகட்டிவா இருந்தா ரெடியூசிங் ஏஜென்ட், பாசிட்டிவா இருந்தா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரியா? ரைட்டா? அப்ப நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறவங்க ரெடியூசிங் ஏஜென்ட். அதனால option A is the right answer. மாத்தி சொல்லிட்டேன். Note it down ராகனா, this is very 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 important. நம்ம electrochemical series நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. I believe that every one of you knows electrochemical series. Okay, electrochemical series நான் ஒரு தடவை சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. It is like பக்கானா, மொகல்மென் என்ன பண்ணா? பக்கானாவ மாதிரி மொகல்மென் தண்ணி தேடி அவனோட ஜென் கார்ல ஃப்ரீயா, ஓகேவா, எப்படி தலைவன் ஃப்ரீயா கோணிப்பை எடுத்துட்டு போறாரு. ஓகேவா? அப்படியே போகும்போ அவரோட சன்ன பாக்குறாரு, அதுவும் பக்புல பாக்குறாரு. மனுஷன் கொஞ்சம் டீசென்ட்ங்கிறதுனால ஹே அப்படின்னு கூப்பிடுறாரு. பையன் திரும்பவே இல்ல. உடனே அவர் என்ன பண்றாரு? கூவி கூப்பிடுறாரு. அப்பவும் அவன் திரும்பல. அன்னையிலிருந்து ஆங்கிரி பேர்டு மாதிரி பையன்ட்ட ஆல்வேஸ் ஃபெரோஷியஸா இருக்காரு. ஓகேவா? ரைட்டா? திஸ் இஸ் a trick. என்ன நடக்குது? பக்கானாவும் மொகல்மென்னும் பக்கத்து வீட்டுக்காரங்க. சரியா? துபாயில எல்லாம் தண்ணி பஞ்சம் இருக்காமா, அதனால பக்கானாவ மாதிரியே லைக் பக்கானா மொகல்மென்னும் தண்ணி தேடி அவர் ஜென்கார்ல ஃப்ரீயா ஒரு பையையும் எடுத்துட்டு, கோணிப்பையை எடுத்துட்டு இப்படியே போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும்போ அந்த இடத்துல அவரு சன்ன பாக்குறாரு. எங்க? பப்ல. அவரு வீட்டுக்கு தண்ணியே இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக போறாரு. பட் பையன் எங்க இருக்கான்? பப்ல இருக்கான். பார்த்ததும் மனுஷன் டீசென்ட்டா ஃபர்ஸ்ட் ஹே அப்படின்னு கூப்பிடுறாரு. திரும்பல. திருப்பி கூவி கூப்பிடுறாரு. திரும்பல. அன்னையில இருந்து ஆங்கிரி பேர்ட் மாதிரி பயங்கர ஃபெரோஷியஸா பையனை பார்த்தாவே எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க. பாவம், வைஃப்டையும் சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளையும் வச்சுக்க முடியாது. சோ அதனால தலைவர் அத ஆக்ரோஷமா கோவமா காமிக்கிறாரு போல. சரியா? இங்க லைக்ல லித்தியம் பொட்டாசியம், பக்கானா பேரியம் கால்சியம் சோடியம், மொகல்மென் மெக்னீசியம் அலுமினியம் மேங்கனீஸ், அடுத்ததா வாட்டர் ஜென் கார் ஜிங்க் குரோமியம், then Freya is for Fe, Fe iron, then Koni கோபால்ட்டும் நிக்கலும், sun பப்ல லெட்டும் தின்னும். ஓகே, ஹே வந்து ஹைட்ரஜனுக்கும் வரும், மர்க்குரிக்கும் வரும். மர்க்குரியோட வேல்யூ 0.36. சரியா? ஹைட்ரஜனோட வேல்யூ 0. ஃபைன், SRP வேல்யூ 0. அதுக்கப்புறமா கூவி காப்பரும் அயோடினும், AgBr molecule always is for gold and silver, ferocious is for
fluorine. இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா please remember this in this way. இந்த hydrogen value 0 அதுல இருந்து இப்படியே போனோம்னா சரியா இப்படியே போனோம்னா இவனுங்க வேல்யூஸ் எல்லாம் நெகட்டிவ். அதாவது ஹைட்ரஜனை விட இது குட்டி நெகட்டிவ். லித்தியம் இஸ் த மோஸ்ட் நெகட்டிவ். லித்தியம் இஸ் த மோஸ்ட் நெகட்டிவ். நம்ம இன்டீஜர்லாம் எழுதோம்ல -3 -2 -1 0 1 2 3 அதே மாதிரி ஓகேவா ரைட்டா? இல்ல நல்லா தகப்பன் இல்லடா பாவம் அவரு கொஞ்சம் டீசென்ட்டா அங்க நடந்துக்கிட்டாரு. பரவாயில்ல, இதே நம்ம வீட்லயே இருந்துச்சுன்னா உடனேல ஒரு போட்டு இழுத்துட்டு வந்திருப்பாங்க. ரைட்? அதுவே இப்படிக்கா போனோம்னா அவங்க வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. For fluorine having the highest SRP. ஓகேவா ரைட்டா? Is it clear? Is it clear? So இந்த ட்ரிக்க மறந்துடாதீங்க கண்ணா. கரெக்ட், கொலையே விழுந்திருக்கும் நம்ம வீட்ல எல்லாம் அப்படி பார்த்தாங்கன்னா. ரைட்? சோ அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. This is your electrochemical series. ஓகே ரைட். சரி, அடுத்ததாக நம்ம போனோம்னா அடுத்த question. Here you go. Electrochemistry. The cell reaction for Daniel cell zinc 2+, copper 2+ copper is spontaneous. Which is correct? அது spontaneous னு சொல்லிட்டாங்க. இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. சோ நோட் பண்ணி சொல்லுங்க. கரெக்ட். புள்ளையே இல்ல, இது என் பொண்ணே இல்ல, இது என் பையனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தொளிச்சு விட்டுருவாங்க நம்மள. கரெக்டா? ரைட். ஐயோ அத பாக்கும்போது இந்த மனுஷன் கொஞ்சம் நல்லவரா தான் தெரியறா இருப்பா. சோ இப்போ டேனியல் செல்ல என்னடா நடக்குது? ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுது, காப்பர் ரெடியூஸ் ஆகுது. அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இத ஞாபகம் வச்சுக்க. we have lone process. கரெக்டா? lone process. left oxidation anode negative, positive right reduction cathode. ஓகேவா ரைட்டா? எஸ். அடுத்ததாக for galvanic cell delta G0 is related to E0 of a cell by means of என்ன formula? we know it is option B. ரொம்ப ஈஸி. ஓகேவா? டேக்கனா மார்க் நோட் பண்ணி வச்சிட்டு தானே இருக்கீங்க எல்லாரும்? மார்க் நோட் பண்ணி வச்சிட்டு தானே இருக்கீங்க? எஸ். Please ensure that you are noting down your marks. சரியா? ஒரு நோட் எடுத்து எத்தனை क्वेश्चन கரெக்ட் அப்படிங்கறத மார்க் பண்ணி வைங்க. if in case யாராச்சும் லேட்டா வந்திருக்கீங்கன்னா no worries, நீங்க அதையும் பேப்பர்ல எழுதி வைங்க. நீங்க எழுதுன வரைக்கும் எது கரெக்ட்ங்கறத எனக்கு சொல்லுங்க. யாரு ஃபுல் மார்க்ங்கறத சொல்லுங்க. சரியா? next, for a first order reaction time required for 90% of completion is 90% completion நடக்கணும்னா அங்க எவ்வளவு டைம் தேவைப்படும் அப்படிங்கறது தான் क्वेश्चन. சோ क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தறலாமா? எஸ், 90% of completion நடக்கணும்னா அங்க எவ்வளவு நேரம் தேவைப்படும்ங்கிறது தான் क्वेश्चन. சோ ஆன்சர் சொல்லிடலாமா? அண்ட் எஸ், மிக 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 முக்கியமான விஷயம், இதை முடிச்சிட்டு நான் சொல்றேன். சோ சொல்லுங்க இது ஆன்சரை. The answer is very good Rakana. It is obviously option C. Option C is the right answer. இப்போ நம்ம பஞ்சாயத்துக்கு போலாம், மெயின் பிரச்சனைக்கு போலாம். டேக்கனா நிறைய பேரு இந்த நீட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டர்ஸ் என்ன? மேம் நான் நீட் முடிச்சிட்டேன், ஆர் நான் இந்த வருஷம் நீட் எழுத போறேன், அடுத்த வருஷம் 2027 எழுத போறேன், ஆர் பொதுவாவே நான் காலேஜ் முடிச்சிட்டேன், ஐ ஹாவ் அ ப்ராட் மைண்ட், எனக்கு எந்த கோர்ஸுக்குள்ள போகணும் அப்படிங்கறது தெரியல, நீட்லயே நீட் கிளியர் பண்ணாலும் என் மார்க்குக்கு எந்த பெஸ்ட் காலேஜை சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, கவுன்சிலிங்ல நான் என்ன பண்ணணும் மேம், அட்மிஷன் ப்ராசஸ் அப்போ நான் என்ன பண்ணணும் மேம் அப்படின்னு ஆயிரக்கணக்கான டவுட் இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் எல்லாரும் மறக்காம இந்த ஒரு நம்ம வீடியோக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த வீடியோக்கு கீழே நமக்கு போஸ்ட் நீட் எக்ஸாம் ஆஃப்லைன் மீட்டப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது ஃப்ரீ மீட்டப். சரியா? ஃப்ரீயா நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்காக வரேன், உங்களை பாக்குறதுக்காக வரேன். அண்ட் எஸ், we will meet. உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஏன்னா
இந்தியால 60-70 நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. பட் நிறைய பசங்களுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்ல. I really want you guys to crack all of those. ஓகேவா? உங்களுக்கு எது தேவை? நீட் இல்லைனாலும் நான் எப்படி டாக்டரா வருது? நீட்ல நான் இவ்வளவு மார்க் எடுத்தா என்ன கோர்ஸுக்கு போறது? ரொம்ப முக்கியமா நான் சொன்னேன் இல்லையா, அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் எக்ஸாம்பிள், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி நிஃப்ட்னு சொல்லுவோம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரன்சிக்ஸ் NIFன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எங்க இருக்குன்னு பசங்களுக்கே தெரியாது. தோ தடுக்கி விழுந்தா நம்ம கேலிக்கட் இருக்கு, கோழிக்கோடு இருக்கு கேரளால, அங்க NIF இருக்கு. சரியா? அங்க NIT இருக்கு, நம்ம ஊர்லயே NIT இருக்கு. அது இல்லாம நிறைய 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 இன்ஸ்டிடியூட்ஸ்ல உங்களுக்கு MBBSங்கிற பட்டத்தை நீங்க நீட்டு மார்க் இல்லைனாலும் வாங்க முடியும். ஓகேவா? சோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குடாக்கண்ணா. அந்த ஆப்ஷனை பத்தி எல்லாம் உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட வீடியோ கரெக்ட் முத்துக்குமார், நான் உங்ககிட்ட உங்களை நேர்ல வந்து மீட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்தை பத்தி இன் பர்சன் சொல்ல போறேன். சோ மறக்காம இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிருங்க. எப்படி ஃபில் பண்ணணும்? இங்க நம்ம வீடியோ ஓடிட்டு இருக்கா, ரைட்? வீடியோவா இங்க வீடியோ ஓடிட்டு இருக்கா. இந்த வீடியோக்கு கீழே போனீங்கன்னா இங்க நம்ம சேனல் பேர் இருக்கு, அதுக்கும் கீழே நீட் போஸ்ட் நீட் எக்ஸாம் ஆஃப்லைன் மீட்டப் ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நான் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் வரப்போறேன். ஸோ அதனால ப்ளீஸ் நோட் டவுன். இதுல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வரப்போறேன். ஸோ அதனால இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வைங்க. ஃபார்மை ஃபில் பண்றவங்களுக்கு தான் அவங்க ஃப்ரீயான பிரீமியம் மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. சரியா? கிளியரா? ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குட்டி ஃபயரை போடுங்க. ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குட்டி ஃபயரை போடுங்க பாப்போம். we will move on to the next part. yes, ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குட்டி ஃபயரை போடுங்க பாப்போம். எஸ், வண்டர்ஃபுல். நியர்பை டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் பரவாயில்லடா கண்ணா, எப்படியும் நீட் எக்ஸாம்லாம் முடிஞ்சிரும். இந்த மீட்டப் வர நேரத்துல நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸா அட்டென்ட் பண்ணலாம். சரியா? இப்போ நம்மளோட சத்யாவே எடுத்துக்கோங்களேன், நம்ம பயோ குவீன் சத்யா, அவங்க ஆக்சுவலா ஹோசூர், பட் இருந்தாலும் ஷீ இஸ் கமிங் டு சேலம் ஜஸ்ட் ஃபார் திஸ் மீட்டப். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் தயவு செஞ்சு இந்த மீட்டப்க்கு மேக்ஸிமம் வர பாருங்க. ஐ எம் லிட்டரலி சேயிங் யூ திஸ் வில் பி அ வெரி பிக் ஐ ஓப்பனர் ஃபார் யூ. சரியா? ஏன்னா நான் வந்து காலேஜ் படிக்கிற நேரத்துல தான் ஐ got to know that there are many opportunities. என்னால லேட்டுப்பா, நான் எனக்குலாம் ஸ்கூல் இருக்கும்போதே யாராச்சும் ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தா போதும், நல்லா அதை கிளியர் பண்றதுக்காக உயிரையே கொடுத்துருப்பேன். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன். சரியா? Because when I was able to crack government exams, toughest government exams after my college, probably I would have cracked JEE if someone has said to me. ஓகேவா? எனக்கு அதை பத்தி சொல்லி தரதுக்கு யாருமே இல்ல. ஏன்னா அவங்களையும் சொல்லி குத்தம் இல்ல. நான் படிச்ச வளர்ந்த ஏரியா அந்த மாதிரி உடுமலைங்கிற ஒரு கிராமத்துலதான் நான் படிச்சேன். இப்பதான் அது டவுன், நான்லாம் படிக்கும்போது கிராமம் தான். சரியா? சோ அதனால அந்த நிலைமை உங்களுக்கும் இருக்க கூடாதுரா கண்ணா. அதனாலதான் சொல்றேன், ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. என்னோட 11-12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸை என்னால கொடுக்க முடியும். திஸ் இஸ் டோட்டலி ஃப்ரீ. அண்ட் இதை நான் டீம்ட லிட்ரலி இது நான் தனியா தான் வரப்போறேன். சரியா? ஐ எம் கோயிங் டு கம் ஆல் அலோன். அண்ட் நான் உங்க டீம்ட ஸ்பெசிஃபிக்கா சொல்லி உங்களுக்கு எஸ் ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற செஷன் வைப் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். அட் த சேம் டைம் நம்ம ஃபியூச்சருக்கான ஒரு கெட் ரெடி மீட்டப்பா இது இருக்கும். சரியா? பண்ணிட்டீங்களா? எஸ், ஷோர் ஷின்ஜான், யூ கேன் ஆல்சோ கம். டே நீங்க 11th 10th எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு, நம்ம விஜய் சார் படத்துல அவர் பண்ணுவார்ல, இப்படி பெஞ்சுக்கு கீழே போய் பாப்பார்ல, அந்த மாதிரி நீங்க ஸ்கெட்ச் போட்டு தூக்கலாம். சரியா? நுஹா குயின் நோடா கண்ணா, ஆஃப்டர் நீட் ஆக்சுவலி 4ஆம் தேதியில இருந்தே நம்மளோட மீட்டப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால இப்பவே ஃபில் பண்ணிக்கோங்க. the better, the sooner the better. ஏன்னா ஸ்லாட்ஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடுவாங்கடா கண்ணா. ஸோ லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் வச்சிருக்காங்க. லைக் லெட்ஸ் சே ஒரு 50-60, சென்னைக்கு மட்டும்தான் 100 அப்படிங்கிற கவுண்ட் வச்சிருக்காங்க. மற்றபடி எல்லா சென்டர்ஸ்லயும் 30, 40, 50 கவுண்ட் தான் இருக்கு. ஸோ அதனால சீக்கிரமா ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
number of moles rakana, number of moles library. Okay, fill பண்ணியாச்சா? எல்லாரும் fill பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. Question start பண்ணலாம். Question start பண்ணலாம். Yes. Perfect, perfect rakana. Okay, இப்போ அடுத்த question க்கு போகலாம். And here you go. அடுத்ததாக pseudo first order reaction is a reaction which pseudo first order reaction na என்ன? ரொம்ப சுலபமான question. நான் கப்பு சிப்புன்னு இருக்க போறேன். யார் ஃபர்ஸ்டா சொல்றாங்கன்னு பாப்போம். அவங்களுக்கு crown. Okay, I understand Lakshita, but I'll give you guidance for that as well. Okay. Very good, very good. Library உங்க பேரு தெரியாததுனால நான் லைப்ரரினே எழுதிட்டேன். மன்னிச்சு. Okay? Yes. Very good, very good, very good Rakana. Yes, yes, yes Rakana. Absolutely, absolutely. Dekana neat பொறுத்தவரை questions are actually simple. இவங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. Question simple தான். But time constraint is a matter. Okay வா? அவங்க கொடுத்திருக்கிற டைம்ல அத முடிக்கணும்ங்கிறது தான் மேட்டரே. So obviously option B is the right answer. Very good, very good. Jit, Akshaya, Azad, library தான் first answer பண்ணிருக்காங்க. Don't worry Satya, I'm always there Rakana. Okay, so ஏன் இந்த crown வச்சு காமிக்கிறோம்னா இந்த டாபிக்ல இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இவங்கள்ட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். And you should also get that motivation Rakana. சரியா? Right? Okay, அடுத்ததா crown வாங்கணும் நிறைய பேர். So தயாரா இருந்துக்கோங்க. Here we go with the next question. The rate constant at two temperatures 300 Kelvin and 400 Kelvin எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க? It is 10 to the power minus 4 and minus 2 respectively. சரியா? இப்போ அதோட activation energy approximate என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. What is the activation energy? Okay, Darshini, sorry டாக்கா, நான் எனக்கு பேரு காமிக்கலன்னு நினைக்கிறேன். Darshini also. Okay. Yes. Sorry Darshini. Darshini first answer பண்ணிருக்காங்க. பண்ண முடியல மேம், நீங்க காட்டின போல எனக்கு ஃபார்ம் வரல. அனன்யா, நீங்க ஃபர்ஸ்ட் அதுல நம்பர் கேக்குள்ள அந்த பார்ட்டை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ஃபார்ம் வரும். இல்லைன்னா எனக்கு தனியா மெசேஜ் பண்ணுங்க அனன்யா. I will ensure that I share you the link. சரிங்களா? நான் உங்களுக்கு அனுப்பி தரேன், நீங்க பாருங்க. ஓகேவா? ரைட்டா? so sorry Darshini. So sorry Dakana, so sorry. ஓகேவா? பேர் எழுதிட்டேன். எஸ், எனக்கு காமிக்கல டாக்கனா, அதனால்தான். ரைட், அடுத்ததா the rate constant at two temperatures 300 and 400 Kelvin is 10 to the power minus 4, 10 to the power minus 2. The activation energy is approximately. Activation energy என்னங்கறத பார்க்கலாமா? What is the formula? We all know log of K2 by K1 is equal to what? Log of K2 by K1 is equal to EA divided by R 2.303 R. இங்க bracketல என்ன வரும்? Bracketல T2 minus T1 divided by T1 T2. Correct? Right? Value substitute பண்ணிடலாமா? Substitute பண்ணி பார்த்தா இங்க EA வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இந்த வேல்யூஸ் அப்படியே கொண்டு போய் இப்படிக்கா போடலாமா? ரைட்? ஆர் நீங்க தனியா கால்குலேட் பண்ணாலும் ஓகே தான். பட் ஈக்குவேட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா ஃபைனலா என்ன ஆன்சர் வருது? வாட் இஸ் த ஆன்சர் ராகனா? எஸ் எஸ், இங்க
log of 10 to the power minus 2 divided by 10 to the power minus 4. K2 10 to the power minus 2 divided by 10 to the power minus 4 இந்த power மேல வந்துச்சுனா plus 4 ஆகுமா? Minus 2 and plus 4 will give you log of 10 to the power 2. 10 to the power 2 EA divided by 2.303 R into இங்க T2 minus T1 divided by T1 T2 இருக்கு. இத மொத்தமா calculate பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது கண்ணா? It will be T2 minus T1 which is 300 minus 400 அது ஒரு 100 divided by T2 into T1 which is 1200 இதுவும் கட் பண்ணீங்கன்னா 1 by 2. 12 கரெக்டா? ரைட்டா? இங்க r அப்புறமா கூட போட்டுக்கலாம். log of 10 to the power 2 is 2 கரெக்டா? ரைட்டா? சோ இப்போ இதெல்லாம் ஈக்குவேட் பண்றீங்க. ஈக்குவேட் பண்ணா என்ன வரும்? You will get EA is equal to 2 into இங்க இருக்கிற 2.303 R numeratorல வரும். கரெக்டா? 2.303 R then 10 1 divided by 12 வந்து 12 மாறிடும். கரெக்டா? into 12. இத மொத்தமா ஈக்குவேட் பண்ணுங்க பாப்போம். Your final answer is going to be absolutely 55.3. Option A is the right answer. புரிஞ்சிச்சுங்களா? Option A is the right answer. Option A is the absolute correct answer ராகனா. Very good, very good, very good. இப்போ அப்படியே அடுத்த क्वेश्चनக்கு அல்லேக்கா மல்லேக்கா போனோம்னா this question is from equilibrium and I am damn sure that you are going to answer this without fail. நான் நேத்துக்கு தான் இந்த கான்செப்ட் சொல்லி தந்தேன். So, யோசிச்ச இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். Calculate பண்ணி பாருங்க ஹரிப்ரியா. You just calculate it. You will get A for last question. சரியா? Yes. Calculate பண்ணி பாருங்க. You will get last option. This is very easy question, Ragana. This is very easy question. Yes, talking Tom. He will be doing. Option B. Confirm. Very good, very good. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? Whenever Q is equal to Kc, the system is in equilibrium. இதுவே Q less than Kc இருந்துச்சா, the reaction is in forward reaction. இதுவே Q is greater than Kc தான், it is in reverse reaction. And so option B is the right answer. Option B is the correct answer. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா the conjugate acid of HPO42 minus is HPO42 minus is என்னன்னு சொல்லுங்க. HPO42 minus is quick dakana. Question லயே answer இருக்கு. Exactly. ஆசிட்னா என்ன? ஒரு H plus ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா H2PO4 minus. அப்ப H2PO4 minus option B is the right answer. Option B is the absolute correct answer. அப்படியே அல்லேக்கா இந்த क्वेश्चनக்கு வந்தீங்கன்னா the pH of a solution obtained by mixing equal volumes of 0.1 m of HCl and 0.1 m of NaOHs. ஒரு strong acid, strong base ரெண்டுத்தையும் கலக் ரியாக்ட் பண்ண விடுறாங்க. ரியாக்ட் பண்ண விடும்போது ஒரு சொல்யூஷன் வருது. அந்த சொல்யூஷனுக்கான pH என்னன்னு கேட்டிருக்காங்க. pH என்ன? ஹாய் இனுல் பிடிச்சிட்டாங்கப்பா. இனுல் ஆன்சரை பிடிச்சிட்டாங்க. Very good. It is absolutely option B. 7 is the right answer. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா which of the following is disproportionation reaction? இதுல எது disproportionation reaction? டிகனா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. Please ask them to come and splash the answers in the right way. So கடகடன் சீக்கிரமா வர சொல்லுங்க பாப்போம். சூப்பர் அக்கனா.
இங்க எது disproportionation? Obviously option B. காரணம் இங்க O2, இங்க O2. It has become 0. இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா -1 ல இருந்து -2 க்கு மாறி இருக்கு. So obviously option B is the right answer. Disproportionation at a time oxidation and reduction நடக்கிறதுனால option B is the correct answer. புரிஞ்சுச்சா? அடுத்த question இருக்கனா? The process of ஒரு நிமிஷம் 1 minute. Which of the following 1m aqueous solution has the highest freezing point? இதுல யாருக்கு அதிகமான freezing point இருக்குன்னு கேட்டிருக்காங்க. Which one Akshaya? Which one Rakana? And the strong acid, strong base கேக்குறீங்களா? I think you are asking about the strong acid, strong base question. இல்லையா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு strong acidum strong baseum add ஆகுதுன்னா the pH will be 7. இதுவே ஒரு weak acidum strong baseum add ஆகுதுன்னா the pH will be greater than 7. இதுவே ஒரு strong acidum ஒரு weak baseum add ஆகுதுன்னா the solution pH will be less than 7. Okay வா? So Akshaya, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. This is something which you have to remember. அக்ஷயா மட்டும் இல்ல, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கிளியரா? அப்படியே இந்த क्वेश्चन பாத்துடலாமா? எஸ். இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹியர் யாருக்கு freezing point அதிகம்னு கேட்டிருக்காங்க. I is equal to 1 here, I is equal to 2 ஏன்னா Na plus Cl minus 2 அயனா பிரியும். இங்க I is equal to 3 ஏன்னா Ce2 plus N 2 Cl minus 3 பிரியும். AlCl3 I is equal to 4. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? பதட்டத்துல ஆப்ஷன் டி தான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவோம். கரெக்டா? சூப்பர். தேங்க்யூ டாக்கனா. அனன்யா, ஹரிணி, தேங்க்யூ so much. எஸ். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க lowest freezing point கேக்கல, நம்மள்ட்ட depression in freezing point தான் தெரியுமே தெரிய elevation and freezing point னு சொல்லி colligation property இல்ல. கரெக்டா? அப்போ depression in freezing conceptல highest freezing point வேணும்னா உங்களோட I value என்னவா இருக்கணும்? ரொம்ப கம்மியா இருக்கணும். So அதனால option A is the right answer. Very good. எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. சூப்பர் டாக்கனா, சூப்பர். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிரணவ், ஹாய் டாக்கனா. அடுத்ததாக at 373 Kelvin, if vapor pressure of pure water is 760 mmHg and vapor pressure of a solution is 720 mmHg, mole fraction of solute என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ இங்க என்ன பண்ணிருக்கானுங்க, சூப்பரா அழகா உங்களுக்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க. vapor pressure of pure water P0 இவ்வளோ, vapor pressure of solution P எவ்வளோ, ஓகேவா? mole fraction of solute 𝐾𝐵 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? as per relative lowering of vapor pressure delta P minus P0 is equal to 𝐾𝐵 தெரியுமா? கரெக்டா? இப்போ delta Pங்கிறது P0 and P கான டிஃபரன்ஸ். எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 40 டிஃபரன்ஸ் இருக்கா? கரெக்டா? 40 டிஃபரன்ஸ் இருக்கா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 40 divided by P0 value is 760 is equal to 𝐾𝐵 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப ஈஸி क्वेश्चनரா, ரொம்ப ஈஸி क्वेश्चन. So what is the answer here? What is the answer here? Very good. இப்போ இதையும் கட் பண்ணோம்னா it is 0.14 சொல்லும்போ 40 வராது. திருப்பி ஒரு 0 போடணும். அப்போ 476ல அப்ராக்சிமேட்டா 5 டைம்ஸ் வருமா? 0.05 னு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? எஸ், ஆப்ஷன் A is the right answer. கிளியரா? புரிஞ்சுச்சா? இப்போ இதுவே இந்த क्वेश्चनல சால்வெண்டோட வேல்யூ கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். if they are asking about solvents value, mole fraction of solvent, நீங்க என்ன பண்ணுவீங்க? 𝐾𝐴 plus 𝐾𝐵 is equal to 1 ல 𝐾𝐵 க்கு பதிலா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. அப்ப மிச்சம் வர வேல்யூ தான் உங்களோட 𝐾𝐴. புரிஞ்சுச்சா? 0.9 something வரும், 94 வரும்னு நினைக்கிறேன். so that is your 𝐾𝐴. is it clear? yes. அடுத்த question, buffer capacity is maximum when எப்ப buffer capacity maximum attain பண்ணும்? buffer capacity maximum attain பண்ணும். ரொம்ப சூப்பர் क्वेश्चनரா.
Yes, ரொம்ப சூப்பர் கொஸ்டின். கமான் ஆன்சர் பண்ணுங்க. எப்ப பஃபர் சொல்யூஷன் பஃபர் கெபாசிட்டி மேக்ஸிமம் அட்டைன் பண்ணும்? எப்ப அட்டைன் பண்ணும்? when concentration of a salt is equal to concentration of acid. இதை யார் சொன்னாரு? நம்ம ஹெண்டர்சன் ஹெய்சல்பர்க் சொல்லியிருக்காரு. ஹெண்டர்சன் ஹெசல்பர்க் சொல்லியிருக்காரு. கிளியர், வண்டர்ஃபுல். அடுத்ததா molecularity of a reaction fraction-ஆ இருக்குமா? Will it be equal to the order of the reaction or reacting species or zero? Molecularity of a reaction என்னவா இருக்கலாம்? ரொம்ப ஈஸியா கணா, ரொம்ப ஈஸி क्वेश्चन. molecularity of a solution என்னவா இருக்கலாம்? yes, C. very good. It is the number of reacting species in the redetermining step. ஓகேவா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய क्वेश्चन, ஒரு நிமிஷம். The correct order of ionic radii of O2 minus F minus Na plus and Mg2 plus is. எல்லாமே isoelectronic species தான். எல்லாத்துக்கிட்டையும் 10 எலக்ட்ரான் தான் இருக்கு. So let me know the answer ராக்கனா. இப்பவே சொல்றேன், நாளைக்கு காலையில early morning 5:30 நம்ம கிளாஸ் இருக்கு. எல்லாரும் மறக்காம வந்துருங்க, மிஸ் பண்ணிராதீங்க. ஓகேவா? yes, super அக்கனா. mass. wonderful. B தானா கன்ஃபார்மா? பாத்தறலாமா? yes, it is absolutely option B is the right answer. very good. so இங்க ionic radii தான் கேட்டிருக்காங்க. we all know ionic radii எப்படி எதை பொறுத்து இருக்கும்? it is based on nuclear charge அதிகமாச்சுதா electrons pulled is more, which means the size is smaller. அப்போ more protons smaller in size, அதனால sodium magnesium இதெல்லாம் smaller இருக்கும். சரியா? which of the இது வேணாம். 1 minute ராக்கனா. ஆன்சர் பண்ணாதீங்க. the shape of ClF3 molecule is. the shape of ClF3 molecule is. okay சத்யா, print எடுத்துட்டு வந்துருங்க. so color or black and white, anything is fine ra, you can go with anything. T shape, triangular, B. நிறைய பேர் ஆப்ஷன் B தான் சொல்றீங்க. நிறைய பேர் ஆப்ஷன் B தான் சொல்றீங்க. very good. it is absolutely option B. காரணம் என்ன? 3 bond pair, 2 lone pair, so it is T shape. அடுத்த question, KMnO4 is a versatile oxidant. okay va? it is a versatile oxidant in acidic medium. the product of reduction of KMnO4 is. KMnO4 acidic mediateல reduce பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? KMnO4 acidic mediateல reduce பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? always remember, இது ரொம்ப முக்கியம். acidicல KMnO4 நீங்க reduce பண்ணீங்கன்னா it will become Mn2+. இதுவே basic and neutral solutionல, always remember this, basic and neutral solutionல என்ன பண்ணும்? in case of neutral solution MnO4 minus என்னவா மாறும்? it is MnO2. similarly basic solutionல it will become MnO4 2 minus. is that clear? please note it down. this is very important.
போஸ்ட் கார்டு சைஸ் எவ்வளவு பெருசு மேம்? போஸ்ட் கார்டு சைஸ் அங்க நீங்க சொன்னாவே போதும்டா. போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ தாங்கன்னு அங்க சொன்னீங்கன்னா அவங்களே போட்டு தருவாங்க. சரியா? கிளியரா? Shall we move on to the next part? Shall we move on to the next part? Okay. அடுத்த question. இதோ IUPAC name of a complex K3FeCN6 is IUPAC nomenclature, coordination compounds, organic compounds ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு question minimum confirm paperல இருக்கும். So quick answer பண்ணுங்க பாப்போம். So quick answer பண்ணுங்க பாப்போம். நேம் டேட் தேவையில்லைடா கண்ணா. ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப பண்ணிட்டு இருந்தானுங்க. பட் இப்போலாம் தேவையில்லை. பட் இஃப் யூ ஹவ் டன் இட், இட் இஸ் ஓகே. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. சோ எப்பவுமே ஒரு மாலிகுல் கிடைச்சா கேட்டையான், அதுக்கப்புறமா தான் ஆனியானோட பேரு. இங்க கேட்டையான் பொட்டாசியமா, சோ அதனால எல்லா இடத்துலயும் பொட்டாசியம் 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 போட்டோம். ட்ரை பொட்டாசியம் தப்பு. ஓகேவா? அடுத்ததா என்ன பண்றீங்க? உங்களோட சென்ட்ரல் அந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறீங்க. காம்ப்ளெக்ஸ்ல எப்பவுமே லிகாண்டுக்கு அப்புறமா தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகேவா? LCU ஞாபகம் வச்சுக்கோங்க. லிகாண்டுக்கு அப்புறம் தான் சென்ட்ரல் மெட்டல். இங்க லிகாண்ட் யார் இருக்கா? சைனோ குரூப் இருக்காங்க. எத்தனை சைனோ இருக்கு? ஹெக்ஸா 6 சைனோ. அப்ப பேர் என்ன? பேர் என்ன? இட் இஸ் ஹெக்ஸா சயனிடோ. சயனோ வராது. சயனிடோ சயனிடோ. இப்ப ஃபைனலா ஃபெரேட் அயனோட ஆக்சிடேஷன் நம்பர் இங்க என்னடாக்கனா? What is the oxidation number of iron? உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும்? It is Fe. X ன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைனோ குரூப்புக்கு -1. அப்ப 6 சைனோ குரூப்புக்கு -6 is equal to +3. இந்த +3ங்கிறது Fe ஓட வேல்யூ. சரியா? கிளியரா? சோ +3 Fe ஓட வேல்யூ. அப்ப இங்க நீங்க என்ன போடுவீங்க? பேலன்ஸ் பண்ண -3 போடுவீங்க. அப்ப X is equal to +3. கிளியரா? அயனோட ஆக்சிடேஷன் நம்பர் +3 தான், 2 கிடையாது. So option C is the right answer. Very good, very good, very good Rakana. அடுத்த question CFT based question. The splitting of d orbitals in tetrahedral crystal field gives what? In a tetrahedral crystal field gives what? Dekana na இப்பவும் சொல்றேன், this is like a very 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 important session which you cannot afford to miss. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஓகேவா? சோ தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணுங்க. This is a very very good question Rakana. ஆக்டாஹெட்ரலுக்கு என்ன வந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான். ஓகேவா? ஆக்டாஹெட்ரலுக்கு என்ன வந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் நம்மளோட டெட்ராஹெட்ரல்ல வரும். கரெக்டா? சோ ஆக்டாஹெட்ரல்ல E வந்து ஹையர், T2 வந்து லோவரா இருக்குமா? E வந்து ஹையர், T2 வந்து லோவரா இருக்குமா? சோ இங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட், E வந்து லோவர், T2 வந்து ஹையர். ஆப்ஷன் C is the right answer. கிளியரா? ஆப்ஷன் C is the right answer. and டெட்ராஹெட்ரலுக்கான ஸ்பிளிட்டிங் ஆக்டாஹெட்ரலை விட டெட்ராஹெட்ரலோட ஸ்பிளிட்டிங் கம்மி, நோட் பண்ணிக்கோங்க. and டெட்ராஹெட்ரலோட ஸ்பிளிட்டிங் என்ன? டெட்ராஹெட்ரலோட ஸ்பிளிட்டிங் is 4/9 டெல்டா நாட். ஓகேவா? கிளியரா? 4/9 tetra delta naught. Yes, very good. அடுத்ததா, which of the following complexes shows facial and meridional isomerism? யாரு facial and meridional isomerism காமிப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு காமிப்பா? யாரு காமிப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. facial and meridional structures இருக்கணும்னா உங்களுக்கு குறைஞ்சது 3 of each
ligands வேணும். கரெக்டா? 3 of each same ligands வேணும். இங்க யோசிச்சு பாருங்க, 6மே சேம் ligand வராது. இங்க 3 தான் இருக்கு, வராது. இங்க 4 தான் இருக்கு, வராது. பட் இங்க தான் 3 சேம் ligands, குறைஞ்சது 3 வந்திருக்கு. சோ அதனால ஆப்ஷன் B is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஹாய் குமார் நிர்மல். டிகனா, the questions which I have shared is enough. இது வரைக்கும் நான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் இந்த சாம்பிள் கொஸ்டின்ஸ் இதுல எல்லாம் சால்வ் பண்ணது இட் இஸ் மோர் தேன் இனஃப். பட் அது கூடவே நான் உங்களுக்கு ஒரு PDF தர மாதிரி இருக்கும். அந்த PDF மறக்காம நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ப்ளீஸ் என்ஷூர் தட் விச் எவர் PDF I give you are using it. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஒன் மினிட்ரா அதுக்குள்ள ஒரு சின்ன இது வந்திருக்கு. நீங்க இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள I will do this, okay? Okay. Yes. Correct, Ananya. Don't worry. You are going to blast your exam. நீங்க கவலையே படாதீங்க. சரியா? உங்க ஹார்ட் ஒர்க்க நீங்க போடுங்கடா கண்ணா. ரிசல்ட் கடவுள் கையில தான். நீங்க உங்க ஹார்ட் ஒர்க்க மேக்ஸிமம் போடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரைட். சோ இப்போ இங்க ஸ்டெரிக் நம்பர் 4. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹைபிரிடைசேஷனும் ஜியோமெட்ரியும். அப்போ 4 தான் sp3 டெட்ராஹெட்ரல். ஜியோமெட்ரி தானே கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் C is the right answer. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஏங்க நான் டெட்ராஹெட்ரல் சொல்றேன்? ஏன்னா இது ஸ்ட்ராங் லிகண்டா வீக் லிகண்டா? இது ஸ்ட்ராங்கா வீக்கா? இங்க நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? மேம் CO வந்து ஸ்ட்ராங் லிகண்ட் தானே, அப்ப ஸ்கொயர் பிளானருக்கு தானே போகணும் அப்படின்னு நினைப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டோ இட் இஸ் a strong ligand. நிக்கலோட கான்ஃபிகரேஷன் எங்க? என்ன? தோ இட் இஸ் a strong ligand. நிக்கலோட கான்ஃபிகரேஷன் என்னடா கண்ணா இது? இங்க it becomes D10. ஓகேவா? D10 சொல்லும்போது தோ இட் இஸ் a strong ligand, அங்க இதோட எஃபெக்ட் பலிக்காது. D10 சொல்லும்போது எலக்ட்ரான்ஸ் பேர் பண்ணியே ஆகணும்னா if the electrons are getting paired, obviously you will go with tetrahedral structure. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? Is it clear? இது கொஞ்சம் ட்ரிக்கியான क्वेश्चन, அதனால தான் நான் எடுத்தேன். Hope you can understand. ஓகே நந்தினி, நான் உங்களுக்கு ஃபுல் क्वेश्चन பேப்பரையே நீட் இருந்து NT8 இருந்து வாங்கி தரலாம், தப்பு கிடையாது. ஆனா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகே, சோ பட் தீஸ் ஆர் ஆல் எக்ஸாக்ட் ரிப்ளிகா ஆஃப் தோஸ் क्वेश्चंस. ஓகேவா? ரிப்ளிகா क्वेश्चंस அப்படினே சொல்லலாம். சரியா? ரைட். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய क्वेश्चन, 1 minute. blockல இருந்து the molecule with non-zero dipole moment amongst the following is. The molecule with non-zero dipole moments amongst the confidences. எஸ் லைப்ரரி. இனி நம்ம தான் அச்சடிச்சு கொடுக்கணும் NTA-க்கு. இந்த NTA கொஸ்டின் பேப்பர் தான் வச்சுக்கோ நீ. நீ வந்து பேப்பர்லாம் செட் பண்ண வேணாம், நாங்க ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம், ஸோ இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு கொடுக்கணும். ஸோ எஸ் ராக்கண்ணா. அடுத்ததா கமான் ஃபோக்கஸ். ஐஷா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. தயவு செஞ்சு எப்போ கிளாஸ் முடியும்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ஓகேவா? 2 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க நினைச்சாலும் 2026 கிளாஸ்ல உட்கார முடியாது. ஹாய் அனன்யா. குட் ராக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
வாங்க வாங்க, பிரேக்கும் இல்ல ஒண்ணும் இல்ல, நமக்கு டைமே இல்ல. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி படிக்கணும், மாஸ் காட்டணும். சரியா? வாங்க வாங்க வாங்க, focus focus focus, no break no break no nothing, focus on the class. Yes Nuha, it is given. இப்போ what is the correct answer? What is the correct answer? Yes yes yes, super akana super akana, அதுதான் எனக்கு வேணும். டேக்கனா இங்க கார்பன் டை ஆக்சைடு is linear in shape. லீனியரா இருந்துச்சுன்னா it is symmetric. அப்போ mu value 0. BCl2 க்கும் அதே கதை தான், mu value 0. இங்கேயும் அதே கதை தான், mu value 0. பட் H2S ஓட கேஸ்ல since sulfur has lone pairs, கரெக்டா? சல்ஃபர்ட்ட 2 lone pair இருக்கும். அதனால இது என்ன ஷேப்? 2 bond pair 2 lone pair, it is bent shape. அப்போ mu value not equal to 0. அதனால option A is the right answer. பாக்கி எல்லாமே லீனியர் தான், அது மட்டும் தான் இப்படி இருக்கு. ஓகேவா? ரைட்டா? ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய क्वेश्चन P blockல in the structure of P2 of O10, P atom is bonded to, பாருங்களேன் எப்படி எல்லாம் क्वेश्चन கேட்டு வச்சிருக்கான். அதுவும் 2021ல கேட்ட क्वेश्चन ராடே. யோசிச்சு சொல்லுங்க யோசிச்சு சொல்லுங்க. நம்ம ஈஸின்னு நினைப்போம், ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம ஈஸின்னு நினைப்போம், ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. யோசிச்சு சொல்லுங்க, எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். வெரி குட் வெரி குட் வெரி குட் ரக்கனா, மாஸ் மாஸ் மாஸ், சூப்பர். ஆக்சுவலா இவ ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி இருக்கும்னா, 4 பாஸ்பரஸ் இப்படி கார்னர்ல உட்காருவாங்க. சரியா? P4. நெக்ஸ்ட் ஆக்சிஜன்ஸ் கனெக்ட் பண்ணும்ல, சோ இங்க ஒரு பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர், இங்க ஒரு பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர். 2 ஆக்சிஜன் ஆயிடுச்சா? மிச்சம் 1 2 3 4. இது இல்லாம டபுள் பாண்டடோ டபுள் பாண்டடோ டபுள் பாண்டடோ டபுள் பாண்டடோ. இப்ப சொல்லுங்க, ஒரு பாஸ்பரஸ் எவ்வளவு ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு? 1 2 3 4. டோட்டலா ஒரு பாஸ்பரஸ் எடுத்தீங்கன்னா ஒரு பாஸ்பரஸ் 4 ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கும். குட் மார்னிங்கா பத்மநாப், தப்பு 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 தப்பு, ரொம்ப தப்பு. எனிவேஸ் ஹாய் ரக்கனா. சோ ஒரு பாஸ்பரஸ் 4 ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. சோ அதனால obviously option B is the right answer. ஓகேவா? thank you Ananya, thank you so much ரக்கனா. சோ அனன்யா, எஸ் அனன்யா, ஆக்சுவலா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட கிளாஸ் 12th CBSE கிளாஸ் நம்ம எடுக்கும்போ நம்ம கிளாஸ்க்கு ரெகுலரா வருவாங்க. ஹாய் அனன்யா, தேங்க்யூ so much ரகனா. So yes, now we will start with the next question. So all the very best சொல்லியிருக்காங்க ரகனா, பட்டையை கிளப்பிடுங்க. சரியா? ஓகேவா? எஸ் பத்மதா, my name is Premila. என்னோட பேரு பிரமிளா, நான் உங்க கெமிஸ்ட்ரி டீச்சர். எஸ், தேங்க்யூ மை டியர். அண்ட் அனன்யா, முடிஞ்சா நம்ம மீட்டப்புக்கு வாங்க. சரியா? சோ சொல்ல மறந்துட்டேன், அனன்யா ப்ளீஸ் கம் டு மீட்டப் ராடே. நம்மளாம் சிபிஎஸ்சில எவ்வளவு ஜாலியா இருந்தோம். நம்ம கேங்ட்ட சொல்லுங்க, ஓகேவா? நம்ம டீம்ட்ட சொல்லுங்க. ஃபைன். சோ நம்ம வீடியோ ஓடிட்டு இருக்குல்ல, அது கீழே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா போஸ்ட் நீட் எக்ஸாம் ஆஃப்லைன் மீட்டப் ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். அனன்யா, அனன்யா மட்டும் இல்ல, எல்லாரும் கோயம்புத்தூர் வரேன் 5th of May. I am coming to Coimbatore on 5th of May டாக்கனா. பத்மதா, மைசூர் கர்நாடகா
நானே பெங்களூர்ல தான் இருக்கேன். சொல்லுங்க, நம்ம மீட் பண்ணலாம். சரியா? So இங்க I will be telling you about all the career opportunities, all the college opportunities which you have. NIFT, National Institute of Forensics, எல்லாத்த பத்தியும் பேச போறோம். ஸோ நான் சென்னை வரேன், கோயம்புத்தூர் வரேன், மதுரை வரேன், திருச்சி வரேன், திருநெல்வேலி வரேன், பாண்டிச்சேரி வரேன், ஓகே, சேலம் வரேன், நிறைய இடத்துக்கு நான் வரேன். எல்லாரும் மறக்காம வந்துருங்க. சரியா? ரைட். சோ இங்க ஸ்லாட்ஸ் இருக்கு, எல்லாரும் மறக்காம ஃபில் பண்ணிருங்க. ஐ எம் கமிங் டு ஈரோடு வரேன்டாக்க, நான் அதையும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், பாண்டி, ஈரோடு, திருநெல்வேலி எல்லா சென்டர்ஸ்க்கும் வரேன். திஸ் இஸ் லைக் அ வாரியஸ் ரைடு. ஓகேவா? சோ எல்லாரும் மறக்காம வந்துருங்க கண்ணா. ஐ மீன் பெங்களூர் HSR ராகண்ணா, HSR செக்டர் 3. ஓகே, அது டபுள் பாண்ட் இல்லடா, பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர் ராடே. ஓகே, எல்லாரும் ஃபில் பண்ணிருங்க. அனன்யா, நம்ம டீம் சொல்லிருங்க. சரியா? எஸ், நம்ம கேங் டீம், சிபிஎஸ்சி கேங் டீம் சொல்லிருங்க. அவங்களையும் வர சொல்லுங்க. நம்ம கிரி இருந்தாரு, ஷியாம் இருந்தாரு, எல்லாத்தையும் சொல்லிருங்க. சரியா? ஓகே, எஸ், ஃபார் ஷூர். அண்ட் மறக்காம அந்த மீட்டப் ஃபார்மை ஃபில் பண்ணிருங்கடா. அப்படா உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். டேட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஐ திங்க் போஸ்ட்ல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் டேட் வரல, பட் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதனால இல்லடா, டேட்ஸ் 1 minute. எஸ், இதுதான் கண்ணா டேட்ஸ். 5th of May கோயம்புத்தூர், 6th of May திருச்சி, 7th of May பாண்டிச்சேரி, 8th of May சேலம், 9th அண்ணா நகர், 10th ஆவடி, 11th பெரம்பூர். சோ இதுதான் நம்மளோட ஆர்டர் ஆஃப் how we are coming. இஃப் இன் கேஸ் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா வர பாருங்கடா. ஏன்னா லீவ்ல தானே இருக்கீங்க, கொஞ்சம் பக்கமா இருந்துச்சுன்னா வாங்கல. கோயம்புத்தூர்னு சொல்லும்போது பொள்ளாச்சி, உடுமலை, பழனி எல்லாம் வர ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்போதைக்கு இந்த பிளேசஸ் எக்ஸ்ட்ராவா திருநெல்வேலி, சேலம், ஈரோடு அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. சோ நீங்க ஃபில் பண்றத பொறுத்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. சோ போட்டு வச்சிருங்க. சரியா? ரைட்டா? எஸ். ஓகே, இப்போ கமான் அடுத்த क्वेश्चनக்கு போலாம். இட் இஸ் a free meetup ரா, free meetup. ஓகேவா? சூப்பர் பிரீத்தி, மறக்காம ஃபில் பண்ணிருங்க. சரியா? ஓகே, இனுல் ஜெரியா, but don't worry Inul, after the results come I will come and meet you for sure. The reason why transition metals form stable complex compounds, ஏன் transition metals-னால stable complex compounds ஃபார்ம் பண்ண முடியுது? What is the reason rakana? Why? வெள்ளூர் சென்னை பக்கம்ல வந்துருங்க, சென்னை பக்கம் தானே, வந்துருங்க. I am super duper excited to see all of you. உண்மையிலே இவ்வளோ நாள் இதுல தான் மீட் பண்ணியிருக்கோம். தமிழரசி நான் மீட் பண்ணியிருக்கேன், தர்ஷினியை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சாம் ஜோஹன் நான் பார்த்தேன், ஆனா அவரு மீட்டப்புக்கு வந்து நான் பேச முடியாம போயிடுச்சு. ஸோ எஸ், எல்லாரும் வந்துருங்க. சரியா? டே மறக்காம அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்கடா. நான் காமிச்சது. கோயம்புத்தூர் வரேன், கண்டிப்பா வரேன். சேலம் வரேன். ஓகே, கன்னியாகுமரி ஐ ட்ரைட் ஆக்கண்ணா. நான் கேட்டிருக்கேன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இதுதான் ஃபில் பண்ணியிருக்காங்க, பட் ஐ கம் ஃபார் ஷூர். சரியா? எஸ், for sure Anya, you come for a meetup without fail ra. Yes Aisha, super. வெள்ளூர் இருக்கிறவங்களாம் பக்கம் தானே சென்னை, வந்துருங்க. ஒரு நாள் தானே. Yes, so next question answer என்னன்னு பார்த்தோம்னா it is obviously option B. D orbitals are suitable energy, have a suitable energy. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? ligands ஈஸியா பாண்ட் பண்ணிடுவாங்க. Very good. அடுத்ததாக periodicity-ல the element with maximum number of oxidation states in the first transition series is, first transition series-ல maximum number of oxidation states எப்போ? யார் காமிப்பா? ஆஹா, thank you Satya.
when class started? 3 o'clock. 3 o'clock. Day 7 o'clock இன்னொரு கிளாஸும் இருக்கு சரியா? 7 o'clock கிளாஸ்க்கு வந்துருங்க. அனன்யாக்கு அனன்யாவே பை சொல்றாங்க. ஓ ட்வின்னா? Yes, yes, it's so confusing. Correct. B. Kandipa Anafa, I will come in person and meet you, Dakana. Okay, I'll come in person and meet you. Last time நான் தமிழரசியை பார்க்க முடிஞ்சிச்சு, தர்ஷினியை பார்க்க முடிஞ்சிச்சு. You know, எனக்கு I was really at cloud9. உண்மையிலேயே அவங்களெல்லாம் பார்த்தப்போ I was really at cloud9. ஸோ அதே மாதிரி நான் உங்களையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம வந்துருங்க சரியா? We'll have a lot of talk. We'll have some fun moments, games. அப்புறம் we'll also talk about our future. அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா? எஸ். இப்போ அடுத்ததாக இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா? ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி எல்லாம் கேட்டிருக்கானுங்க. பட் ஒன்னும் இல்ல, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. அசால்ட்டா தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். So what is the answer? Obviously manganese. என்ன ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சொன்னா நாங்க பயந்துருவோமா? எங்களுக்கு தான் ஆர்டர் தெரியும்ல. So obviously manganese is the right answer. அவன் +2ல இருந்து +7 வரைக்கும் அடுக்கடுக்கா மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை காமிப்பான். ஓகே, அடுத்ததாக ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் இண்டஸ்ட்ரியலி பை. ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் இண்டஸ்ட்ரியலி பை. இது ஹைட்ரஜன் சாப்டர் எஸ் பிளாக்ல வரும் நினைப்போம், கிடையவே கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ கம்மிங் இன் ஹைட்ரோ கார்பன்ஸ். இது ஹைட்ரோ கார்பன் சாப்டர்லயும் வருது, ஞாபகம் இருக்கா? டு யூ கைஸ் ரிமெம்பர்? So let me know the answers, Ragana. Let me know the answers. Okay, wonderful, wonderful, Selvaraj. Selvaraj, நீங்களும் மீட்டப்க்கு வாங்க சரியா? B. Very good, very good. Steam reforming of methane will give you what? Will give you industrially prepared hydrogen. இது இல்லாம do you guys remember carbide reaction? alkane productionல carbide reaction ஞாபகம் இருக்கா? அதுல இருந்தும் இண்டஸ்ட்ரி ஈத்தைனை ப்ரொடியூஸ் பண்ணும்போ அது கூடவே இண்டஸ்ட்ரியலி ப்ரிப்பேர்ட் ஹைட்ரஜனும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? சோ அதனால ப்ளீஸ் டேக் a note of it. இதுவும் முக்கியம். ஓகே ஓகே ஆல் ரைட். இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போறோம். and the question is P block. Stability of +1 oxidation state increases down the group 13 because என்ன காரணம்? What is the reason? 170 likes. Wonderful. Fees இல்ல சத்யா. The meetup is absolutely free. 0 rupees cost தான். நீங்க வந்தா மட்டும் போதும். ஓகேவா? நீங்க வந்தீங்கன்னா we will ensure that we give you the freebies, everything. சரியா? நீங்க வந்தா மட்டும் போதும். Okay, Selvaraj. Wonderful, Dagana. D. யோசிச்சு சொல்லுங்க. பிரீத்தி, நோ பிரேக் டாக்கனா. 2 நாள் தான் நம்ம கையில இருக்கு. நம்ம பட்டையை கலப்பணும் சரியா? 2 நாள் தான் கை இருக்கு. நோ பிரேக். மறந்துருங்கிறேன். அம்மாட்ட அப்படியே ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளாஸ பாருங்க. Forget about break. So it is obviously inert pair effect. +1 oxidation state. எதனால இன்க்ரீஸ் ஆகுது? inert pair effect. கரெக்டா? காரணம் என்ன? +C. அதுலயே கொடுத்திருக்கா? எஸ் ஃபைன், அதுலயே கொடுத்திருக்கானுங்க. ரைட். அடுத்ததாக 60 questions down. Guys, 30 question to go. So ஒரு குட்டி எனர்ஜி செக்க பார்த்தரலாமா? ஃபயர் எனர்ஜி செக்க பார்த்தரலாமா? கமெண்ட் செக்ஷன்ல ஒரு குட்டி எனர்ஜி செக். பிரேக் இல்ல, நானே சொல்றேன் பிரேக் இல்ல. 30 more questions to go. முடிச்சிட்டு பிரேக் எடுங்க. ஓகேவா? டீ காஃபி ஏதாச்சும் அம்மாட்ட வச்சு தர சொல்லுங்க. 30 questions only. முடிச்சிட்டு பிரேக் எடுங்க. சபதமா இத பண்ணுங்க சரியா? என்டிஏ மூஞ்சில நல்லா கறி பூசணும்ல. எஸ், ரிலேட்டிவ்ஸ் வச்சு செய்யணும்ல. அதுக்கெல்லாம் நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து படிக்கணும் சரியா?
yes question practice Sam Johan question da wonderful dakana super pakka இதே எனர்ஜியோட organic chemistry la காலடி எடுத்து வைக்கிறோம். And here we go. Arrange the following in increasing order of SN2 reactivity. SN2 ஓட ஆர்டர்ல நீங்க இத அரேஞ்ச் பண்ணனும். SN2 ஓட ஆர்டர்ல இத நீங்க அரேஞ்ச் பண்ணனும். Guys, அடுத்த 15 நிமிஷத்துல நான் எப்ப வேணாலும் PDF ஆட் பண்ணுவேன். Kirtana, our mother will give tea for us, but for you, who will give, ma'am? Don't worry, Rakana, don't worry. Adallam paravailla. You focus on your preparation. Yes, நம்ம எல்லாருக்கும் SN2 பொறுத்த வரைக்கும் SN2 is a single step reaction. அப்போ அங்க steric hindrance இருக்க கூடாது. கரெக்ட்டா reduced steric hindrance இருக்கணும்ங்கிறது நமக்கு தெரியும். Yes, lesser steric hindrance, faster the reaction. Steric hindrance na என்ன அங்க bulky group இருக்க கூடாது. கரெக்ட்டா? அப்போ யாருக்கு bulky group இருக்காது? methyl groupக்கு. அதுக்கு அப்புறமா 1 degree 2 degree 3 degree. அவ்வளவுதான். ஆன்சரை சொல்லுங்க. அவ்வளவுதான். ஆன்சர் என்ன? It is absolutely option A. Pakka dakana. 3 degree being the least, methyl group being the highest. 3 degree being the least, methyl group being the highest. Must. Very ragam. அப்படியே அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா this is from hydrocarbons. Acetylene reacts with water in the presence of H2SO4 and HgSO4 catalyst. அப்போ அது எதை தரும்? water கூட react பண்ணி எதை தரும்? water கூட react பண்ணி எதை தரும்? B. என்னாச்சு ஷியாம்? Very good. It will give you ethanol, acetaldehyde. Option B is the right answer. ஒன்னும் பிரச்சனை இல்ல ஷியாம். நான் இங்க ஒரு மெட்டீரியல் உங்க எல்லாருக்கும் தரேன். சரியா? அத மட்டும் தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணுங்க. You will get marks for sure. சரியா? கவலையே படாதீங்க. I am always there with you guys. Right? அடுத்த question. What's the answer, Rakana? ஐயோ ஒரே நிமிஷம்டா. 1 minute. What is the answer? பாத்தரலாமா? C தானா? Is it C? For sure. Very good. Option C is the right answer. அடுத்த question. இந்த questionக்கான ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். Okay, so last few questions we are going to purely focus on the class. சரியா? We are going to purely focus on the class. இப்போ the product formed when N-propyl bromide is treated with AgNO2. N-propyl bromide நீங்க என்ன பண்றீங்க? AgNO2 கூட react பண்ண விடுறீங்க. react பண்ண விட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? What will you get, Rakana? யோசிச்சு சொல்லுங்க. What will you get? யோசிச்சு பாருங்க. இங்க
AgNO2 ல NO2 இருக்கு. NO2 is an ambidentate ligand. கரெக்டா? அப்போ அங்க Nனும் அட்டாச் ஆகலாம், Oவும் அட்டாச் ஆகலாம்ல. Nனும் அட்டாக் பண்ணலாம், Oவும் அட்டாக் பண்ணலாம்ல. N அட்டாக் பண்ணா என்ன கிடைக்கும்? N அட்டாக் பண்ணா நைட்ரோ குரூப் கிடைக்கும். O அட்டாக் பண்ணா நைட்ரேட் கிடைக்கும். அப்போ obviously option C is the right answer. உங்களுக்கு நைட்ரோப்ரோபேனும் வரலாம், நைட்ரேட்டும் வரலாம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? both sam ரெண்டும் மிஸ் பண்ணிராதீங்க. சரியா? அடுத்ததா the reaction of phenol with dilute HNO3. dilute ஆன HNO3 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? phenolல மண்ட மேல கொண்ட மாதிரி OH இருக்கும். கரெக்டா? அப்போ அது கூட dilute HNO3 react ஆகுது. dilute HNO3 னா அது either ortho or paraவை அட்டாக் பண்ணும். அதனால உங்களுக்கு ரெண்டு விதமான ப்ராடக்ட் உருவாகும். ஒன்னு ஆர்த்தோ நைட்ரோ குரூப் and இன்னொன்னு you will get para nitro group. சரியா? ஆர்த்தோ குரூப் or para குரூப் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் B is the right answer. கிளியரா? புரிஞ்சுச்சா? அப்படியே அடுத்த क्वेश्चनக்கு வாங்க. அடுத்த question, the correct decreasing order of reactivity of carbonyl compounds towards nucleophilic addition is. Of carbonyl compound towards nucleophilic addition is. Yes, nucleophilic addition. அப்போ நிறைய எலக்ட்ரான் டோனர்ஸ் இருந்தா less reactive carbonyl composition இருக்கும். கரெக்டா? less reactive carbonyl composition இருக்கும். அதிகமான டோனர்ஸ் இருந்தா இந்த CO என்ன ஆயிரும்? deactivate ஆயிரும். கரெக்டா? அப்போ obviously option A is the right answer. கரெக்டா? ஏன்னா lesser group higher relativity, more group lesser addition. புரிஞ்சுச்சுங்களா? எஸ். ஓகே. அடுத்ததா ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸெப்ஷன். benzaldehyde does not give Fehling test because benzaldehyde does not give Fehling's test because என்ன காரணம்? yes சத்யா, exactly. benzaldehyde will not give Fehling's test because என்ன காரணம்? ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? benzaldehyde வந்துட்டு ஒரு aromatic aldehyde. அங்க என்ன ஆகும்? பென்சீன் ரிங் delocalize ஆகும். அப்போ கார்பனைல் குரூப்ப less oxidizable அது மாத்தும். அதனால ஆப்ஷன் B is the right answer. ஆக்சுவலா இந்த क्वेश्चन 2025ல இருந்து எடுத்திருக்கேன். பட் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் அது கொடுக்கல. aromatic aldehyde மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? I have added these extra points so that I can exactly tell you the concept. சரியா? கிளியரா? எஸ். அடுத்த கான்செப்ட்டுக்கு போகலாமா? So next concept is from carboxylic acid. Helmholtz-Zelansky reaction involves halogenation of carboxylic acid at what position? சொல்லுங்க. Premila Mam, will you give? ஒரு क्वेश्चनல என்னால எல்லாம் 150 வாங்க முடியும்னு சொல்ல முடியாது. ஓகே? ஒரு क्वेश्चனை பார்த்துட்டு என்னால சொல்ல முடியாது கண்ணா. You have to focus on your class. Focus பண்ணுங்க. கிளாஸ கவனிங்க. ஆப்ஷன் C, very good. Obviously alpha carbon காரணம் COOH பொறுத்த வரைக்கும் கார்பாக்சிலிக் குரூப் பக்கத்துல தான் அது அதோட ஹாலஜனை அட்டாச் பண்ண வைக்கும். சரியா? ஓகேவா? அடுத்ததா, which of the following is not a test to identify primary amine? primary amine ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு டெஸ்ட் இதுல எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இதுல எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப கார்பைல் அமைன் டெஸ்ட் 1 டிகிரி கூட சேர்ந்து ஒரு ஃபவுல் ஸ்மெல்ல தரும், ஐசோசயனைட தரும். இது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் HNO2 சேம், அதுவும் 1 டிகிரி தான் மீன் பண்ணும். ஹின்ஸ்பர்கும் 1 டிகிரி தான். பட் ஐடோஃபார்ம் CH3CO குரூப் இருந்தாவே போதும். 1 டிகிரி இருக்கா இல்லையான்னா பார்க்காது. சோ அதனால ஆப்ஷன் D is the right answer. அதனால ஆப்ஷன் D is the right answer. புரிஞ்சுச்சா? டேக்கனா இங்க
which is not a test to identify primary amine கேட்டிருக்கான். Hinsberg 1 degree 2 degree 3 degree amine distinguish பண்ற டெஸ்ட். சரியா? அதனால ஆப்ஷன் சி கிடையாது, டி தான். நாட் மிஸ் பண்ணிராதீங்க, எப்பவுமே ரவுண்ட் போட்டு வைங்க. சரிங்களா? எஸ் எஸ் சோலை அழகன், எக்ஸாக்ட்லி நம்ம வேதாந்து சென்டருக்கு நீங்க வர மாதிரி இருக்கும் கண்ணா. எஸ், வெரி குட் வெரி குட், தேங்க்யூ சத்யா. அடுத்ததாக அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். Which is from nitrogen compound. Aniline is less basic than aliphatic amines because ஏன் aniline aliphatic amines விட கொஞ்சம் less basic-ஆ இருக்கு? காரணம் என்ன? ரொம்ப ஈஸியான question. It is very easy question. First of all, ஒரு காரணம் என்னன்னா benzene ring is said to be delocalized here. அங்க ரெசனன்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ delocalized ஆன பென்சீன் ரிங் பக்கம் நைட்ரஜன் பேர் வருதுன்னா அங்க என்ன எஃபெக்ட் உருவாகும்? பிளஸ் எம்மா மைனஸ் எம்மா? கமெண்ட்ல சொல்லுங்க. பிளஸ் எம்மா மைனஸ் எம்மா? கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க என்ன எஃபெக்ட் உருவாகும்? ஆப்வியஸ்லி நமக்கு பிளஸ் எம் எஃபெக்ட் உருவாகும். அதனால ஆப்வியஸா ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. அடுத்த क्वेश्चन, here you go. Structure of amylose. amylase ஓட ஸ்ட்ரக்சர் என்ன? இதுல amylose ஓட ஸ்ட்ரக்சர் என்ன? wonderful டாக்கனா, நீங்க சூப்பர். amylose ஓட ஸ்ட்ரக்சர் என்ன? A B amylose amylopectin குழப்புதா? amylose amylopectin, you guys remember it, right? amylose amylopectin ஞாபகம் இருக்கா? Yes. So amylose is said to be unbranched. amylopectin branched இருக்கும். கரெக்டா? அதனால obviously option B is the right answer. அடுத்ததா, which of the following pairs of nitrogenous base is found in DNA and responsible for Chargaff's rule? அதாவது adenine to thymine, guanine to cytosine. இதுக்கு எந்த pair of nitrogenous base is responsible? எந்த pair of nitrogenous base is responsible? டேய், क्वेश्चनலயே ஆன்சர் கொடுத்துட்டாங்கடா. சாரி क्वेश्चनலயே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. adenine to guanine என்ன பண்ண? ச்சே, ஆப்ஷன் பி adenine to thymine and guanine to cytosine. ஆப்ஷன் பி is the right answer. Which of the following is an essential fatty acid? இதுல எது எசென்ஷியலான fatty acid? Which one of the following is an essential fatty acid? It is linoleic acid. linoleic acid தான் நம்ம essential fatty acid அப்படின்னு சொல்லுவோம். omega 6 fatty acid ஓட இன்னொரு பேர் தான் என்ன? linoleic acid. clear-ஆ? Yes, is it clear? Hi Varun Prasad, welcome on board. அடுத்த question பார்த்தோம்னா, it is from biomolecules once again. The hormone that promotes the fight or flight response is secreted by. இந்த fight or flight யாரு secrete பண்ணுவாக்கனா? யாரு secrete பண்ணுவா? இதெல்லாம் பயாலஜில கேட்க வேண்டிய question, கெமிஸ்ட்ரியில கேட்டு வச்சிருக்கானுங்க. யாரு secrete பண்ணுவா? நம்மளோட adrenaline, noradrenaline, adrenal medulla. Correcta? So option B is the right answer. Option B is the absolute correct answer ராகனா. சூப்பர். இப்போ அப்படியே நம்ம அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா, here we have question number 79. The reaction of alkyl halide with alcoholic KCN gives an alkyl cyanide which is nitrate. இந்த reaction என்ன விதமான reaction?
இந்த ரியாக்ஷன் என்ன விதமான ரியாக்ஷன்? ஹாய் ஜெகதாரிணி, வெல்கம் ஆன் போர்ட். இந்த ரியாக்ஷன் எந்த விதமான ரியாக்ஷன்? பி 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 கரெக்டா? இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஆல்கஹாலிக் கேசீன் கரெக்டா? இங்க சிஎன் குரூப் சிஎன் மைனஸா மாறும். சிஎன் மைனஸா மாறுச்சுன்னா இட் இஸ் a nucleophile கரெக்டா? இந்த nucleophile என்ன பண்ணும்? nucleophile will attack this carbon கரெக்டா? அப்போ obviously இப்படிதான் உங்களுக்கு KCN இருக்கும். இந்த சைனோ குரூப் இந்த ஆல்கைல் குரூப் அட்டாக் பண்ணும் கரெக்டா? இது SN1 ரியாக்ஷனா SN2 ரியாக்ஷனா? It is going to be an SN2 reaction because cyano group is a strong nucleophile. Correcta? Correcta? So, adhanala option B is the right answer. Clear? Yes. Dekana, appo enna nadakkum yosikave yosikadara. Ippa class focus pannu. Sariya? Ippa class focus pannu. Don't think about what happens on Sunday. Think about today. Fine. Cole's reaction involves treatment of sodium phenoxide with carbon dioxide under pressure at 125 degrees Celsius. Under pressure at 125 degrees Celsius. அந்த ஒரு டெம்பரேச்சர்ல Cole's reactionல என்ன நடக்கும்? What product will be formed? Salicylaldehyde, salicylate, sodium salicylate, salicylaldehyde, picric acid, phenol. என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? A B A B இங்கதான் கன்ஃபியூஷனே. இங்கதான் கன்ஃபியூஷனே. கரெக்டா? இங்கதான் நமக்கு கன்ஃபியூஷனே வரும். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம்ல. தர்ஷினி பிரகாஷ், அனன்யா எல்லாம் இருக்கீங்களாடா? Why am I not able to see them? ஒரு குட்டி அட்டெண்டன்ஸ் செக் போடுங்க பாப்போம். எஸ், ஓகே, வெரி குட் வெரி குட். ஆக்சுவலா NaOH கூட மட்டும் ரியாக்ட் பண்ணும்போ, ஐ மீன் சோடியம் பீனாக்சைடு கூட மட்டும் CO2 ரியாக்ட் பண்ணும்போ அது ஃபர்ஸ்ட் சோடியம் சாலிசிலேட்டை தரும். அதை திருப்பி நீங்க ஹைட்ரலைஸ் பண்ணும்போதா உங்களுக்கு ப்ராடக்டா சாலிசிலிக் ஆசிட தரும். கரெக்டா? சோ அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சுங்களா? எஸ், சாலிசிலால்டிஹைட் இஸ் ஃபார் த அதர் ரியாக்ஷன். இத மறக்கவே கூடாதுடா கண்ணா, ரொம்ப முக்கியம். அடுத்ததா, which of the following compound is most acidic? இதுல எது ரொம்ப அசிடிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. pKa வேல்யூவும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? pKa வேல்யூவும் கொடுத்திருக்காங்க. சோ யோசிச்சு சொல்லுங்க. pKa வேல்யூவும் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி. ஆப்வியஸ்லி இது ரெண்டுல தான் டவுட் இருக்கும். பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங். whenever pKa value is low, நமக்கு என்ன தெரியும்? Ka ஹையா இருக்கும். அப்போ obviously that will become most acidic. கரெக்டா? கரெக்டா? சோ அதனால ஆப்ஷன் ஏ is the right answer. கிளியரா? எஸ், ஓகே. அடுத்ததாக அடுத்த क्वेश्चन aldehyde ketonesல இருந்து பார்த்தோம்னா benzaldehyde on reaction with dilute NaOH will give you what? Benzaldehyde on reaction with dilute NaOH will give you what? டே இதெல்லாம் ரொம்ப ஈஸியா. கேனிசாரோ ரியாக்ஷன். கேனிசாரோ ரியாக்ஷன்ல என்ன உருவாகும்? ஒரு ஆல்கஹாலும் ஒரு oic acid டெரிவேட்டிவும் உருவாகும். கரெக்டா? சோ அதனால obviously option A is the right answer. Okay, Sam Johan, no problem. But 7 o'clock session is very important. எல்லாரும் 7 o'clock sessionக்கு மறக்காம வந்துருங்க. சரியா? ரைட்டா? அடுத்த question. The reaction of CH3COOH with bromine in the presence of red phosphorus will give you. என்ன தரும்? என்ன தருமோ?
What is the answer here? Dekana இன்னும் 7-8 question தான் இருக்கு. 7 question தான் இருக்கு. முடிச்சா sample paper हो गया. Confirm. Very good. Bromoacetic acid is the right answer. அடுத்ததாக ஒரு நிமிஷம். Aldehyde la irundha இன்னொரு question. In Baeyer-Williger oxygen, a ketone is oxidized to ester using Baeyer-Williger oxidation la ketone ester மாத்துறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? ketone ester மாத்துறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? Very good. பரவாயில்ல இன்னுல். Peracid is the right answer. Peracid is the absolute correct answer. Very good, Rakana. அடுத்ததாக, here we go with the next question. And அதுதான், the reaction of primary amine with nitrous acid at low temperature gives. Nitrous acid at low temperature gives. abroad medical இப்போதைக்கு யோசிக்காதீங்க. focus on what you have in hand. சரியா? நம்ம மைண்ட் ஆயிரக்கணக்கான விஷயத்தை யோசிக்கும். பட் ரிசல்ட், உங்க ரிசல்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. nothing else is important for you டாக்கனா. இப்போதைக்கு you should only focus on your upcoming NEET exam. Okay? so answer என்ன? B. ராகுல் செஷனே முடிய போகுது. செஷனே முடிய போகுதுடா. இந்த நேரத்துல வந்து பிரேக் கேக்குறீங்க. வெரி குட். இட் இஸ் அப்சல்யூட்லி diazonium salt. ஓகேவா? எஸ். ஓகே. இப்போ I'm going to give you one last extra question. சரியா? இத ட்ரை பண்ணி பாருங்க. Last question of the day. Last question of the day. Let me know the answer for this question. The hydrolysis of a tertiary alkyl halide with aqueous NaOH predominantly follows என்ன mechanism? SN1, SN2, E1, E2, SN1, SN2, E1, E2. என்ன mechanism? பத்தரலாமா? So, the correct answer is SN1. SN1 தான் வரும். காரணம் என்ன? What happened rakana? அத நீங்க தண்ணியில போடும்போ obviously you will get like an intermediate is formed. OH minus அதை attack பண்ணுது. கரெக்டா? Yes. So அப்படி OH minus attack பண்ணும்போ obviously racemization நடக்குது. அது வழி ப்ராடக்ட் உருவாகுது. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஆல்வேஸ் அந்த SN1 SN2 கான கண்டிஷன் 1 degree 2 degree 3 degree மெட்டில் கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அங்கதான் பசங்க எப்பவுமே தப்பு பண்ணுவாங்க. அண்ட் NTA-க்கு பிடித்தமான கொஸ்டினும் அதுதான். சோ மக்களே, இன்னைக்கான சாம்பிள் கொஸ்டின் முடிஞ்சே போச்சு. 185 லைக்ஸ். இன்னும் 15 லைக் தான். லைக் தட்டி விட்டுருங்க. So you guys are unstoppable. Let me tell you, you guys are extremely unstoppable. And நம்ம NTA-க்கு டஃப் கொடுக்க போறோம். அடுத்ததா ஒரு 1.5 hour மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டா 7 o'clock வந்துருங்க. சரியா? I am literally telling you 7 o'clock வந்துருங்க. ஏன்? எதுக்கு? ஏன்னா 7 o'clock நம்மளோட NTA authorized question practice session இருக்கு. ஓகேவா? NTA authorized mock test நம்ம கண்டக்ட் பண்ண போறோம்.
home. So எல்லாரும் மறக்காம அதுக்கு வந்துருங்க. பட்டைய கிளப்பிடலாம். சரியா? ஓகேவா? இப்பவே உடனே போய் செஷன்ல எல்லாரும் அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணி வைங்க. இப்பவே எல்லாரும் உடனே அந்த செஷனுக்கு போய் அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணி வைங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா, இன்னும் யாராச்சும் மீட்டப்புக்கு தயாராகலைன்னா ப்ளீஸ் என்ஷூர், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ இருக்குல்ல, நான் பேசிட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே போங்க, மோரை கிளிக் பண்ணுங்க, போஸ்ட் நீட் எக்ஸாம் ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் ஃபார்ம் உருவாகும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. சரியா? PDF is added in the description ராக்கனா. இந்த கிளாஸோட டிஸ்கிரிப்ஷன்ல PDF ஆட் ஆயிருக்கும். நான் காமிச்ச PDFும் சரி, அந்த ரிவிஷன் கேப்சூல் PDF இருக்குல்ல அதுவும் சரி, அது கூடவே நம்ம கிளாஸ் மெட்டீரியலும் சரி இமீடியட்டா நான் ஆட் பண்ணிடுறேன். சரியா? கிளியரா? இந்த 1.5 hourல நான் கொடுக்கிற அந்த PDF எல்லாரும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? எல்லாரும் இந்த PDF ஒரு தடவை கெமிஸ்ட்ரி மாஸ்டர் ரெஃபரன்ஸ் PDF நான் உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்கா உருவாக்கின இந்த PDF ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. இதுல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு பேஜ் வாரியா நான் கொடுத்துருக்கேன். சரியா? யூ ஹாவ் ஆல் த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். முடிச்சிட்டீங்களா? அதை முடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்டர் லிஸ்ட் ஆஃப் ரியேஜென்ட், ஃபார்முலாஸ்க்கான லிஸ்ட், நேமிங் ரியாக்ஷனுக்கான லிஸ்ட், ஆர்கானிக் கன்வர்ஷனுக்கான லிஸ்ட், இன்ஆர்கானிக் ட்ரெண்ட்ஸ், எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாத்துக்காக நான் மாஸ்டர் ஷீட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ இதை தயவு செஞ்சு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? எஸ், ஆட் பண்ணிடுறேன் கண்ணா. இப்ப ஆட் பண்ணிடுறேன். டோன்ட் வரி. 1 minute. I will add it right away in the live. I will immediately add this in the live so that நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் மறக்காம நம்ம மீட்டப்கான லிங்க் எல்லாரும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிருங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே போஸ்ட் நீட் எக்ஸாம் ஆஃப்லைன் மீட்டப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த லிங்கை ஃபில் பண்ணிருங்க. This meetup is going to be an eye-opener session for all of you. சரியா? கிளியரா? ஸோ மீட்டப்பை ஃபில் பண்ணாதவங்க ஃபில் பண்ணிருங்க. Okay, I'm going to come to all the districts. Whichever you select. நீங்க செலக்ட் பண்ற இடத்துக்கு நான் வருவேன். ஓகேவா? Alright? Yes. Perfect ராக்கனா. So that's it for the day. மறக்காம 7 மணிக்கு லைவ் இருக்கு. வந்துருங்க. We'll meet you there. And NTA ஓட authorized mock paper, NTA ஓட authorized questions நம்ம அடிச்சு உடைச்சு நகர்த்த போறோம். That's it guys. Thank you and have a great day. PDF will be added in description and pin comment. I have already shared with them. They will be adding it in a minute. ஒரு நிமிஷத்துல ஆட் பண்ணிடுவாங்க. லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. Let us reach 200. And இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? So whatever you feel about this session, please put it in the comment section. Okay?